ಹೇಳಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட ஒரு குறிப்பிட்ட தலைப்பை ஆண்டவர் சமூகத்திலே நான் வேண்டி பெற்றுக்கொண்டு அந்த தலைப்பிலே நான் பிரசங்கத்தை ஆயத்தம் செய்திருக்கிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ಇವತ್ತು ಕೂಡ ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾನು ಹೊಂದಿಕೊಂಡು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅದನ್ನು ನಾನು ಕೊಂಡು ಬಂದಿದ್ದೇನೆ. கடந்த வாரத்திலே நான் எதை குறித்து பேசுவது என்று சொல்லி அநேகமாய் சிந்தித்து பிரேயர்ல ஜெபத்திலே இருக்கும்போது ஒரு வார்த்தை எனக்கு கிடைக்கல. ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ಏನನ್ನು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುವುದು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿಕೊಂಡು ನಾನು ದೇವರ ಬಳಿ ಕೇಳುತ್ತಿರುವಾಗ ನನಗೆ ಯಾವ ವಾಕ್ಯವು ನನಗೆ ಸಿಗಲಿಲ್ಲ. தொடர்ந்து நான் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட வார்த்தையோடு ஒரு தலைப்பை எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾನು ಮೊರೆಯಿಟ್ಟು ಕಾಯುತ್ತಿದ್ದಾಗ ಆತನು ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಒಂದು ವಿಷಯವಾಗಿ ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಿದನು. ಜೆಬத்திலே ಕಳೆದ ಶುಕ್ರವಾರ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ஒரு குறிப்பிட்ட ஜெப தேவைக்காக நாங்கள் ஜெபித்தோம். ಒಂದು ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೇವೆ. மிக பாரமாய் அந்த ஜெப தேவை நாம் ஜெபித்தோம். ತುಂಬಾ ಈ ಕಾರ್ಯದಿಂದ ನಾವು ಅದಕ್ಕೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೇವೆ. ಅದರ ಮೂಲಕವಾಗಿ என்னோடு ಕೂಡ பேசினார். அந்த வார்த்தை குறித்து என்னோடு கூட அவர் இடைப்பட்டார். ಆ ಮಾತನ್ನು ಕುರಿತು ದೇವರು ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಿದರು. இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட தலைப்பை நாம் எடுத்திருக்கிறோம். ಇವತ್ತು ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನಾನು ತಂದಿದ್ದೇನೆ. கர்த்தருக்கு சித்தமானால் இதை நாம் அடுத்த 2 வாரங்களில் நாம் பார்ப்போம். ದೇವರ ಚಿತ್ತವಾದರೆ ಬರುವ 2 ವಾರಗಳಲ್ಲಿ ಅದನ್ನು ನೋಡಲಿದ್ದೇವೆ. சங்கீதம் திருப்பிக் கொள்ளும் 122வது சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். ಕೀರ್ತನೆಗಳು 122 ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳೋಣ. என்னுடைய செய்தியின் தலைப்பு, ನನ್ನ ಮೆಸೇಜಿನ ಥೀಮ್, God's church is God's home. ಕರ್ತನ ಸಭೆಯು ಕರ್ತನ ಮನೆಯಾಗಿದೆ. இன்னொரு தடவை சொல்றேன், God's church is God's home. கர்த்தர சபையு கர்த்தர மனையாಗಿದೆ. கர்த்தரின் சபை கர்த்தரின் வீடாய் இருக்கிறது. கர்த்தன சபையு கர்த்தன மனையாಗಿದೆ. ஆண்டவர் சொல்றார், நான் தங்கும் இடம் என் சபையாய் இருக்கிறது. ನಾನು ಇರುವ ಸ್ಥಳ ಅದು ಸಭೆಯಾಗಿದೆ. அல்லது அவர் என்ன சொல்றார், 2-3 பேர்கள் எங்கே கூடுகிறீர்களோ அங்கே நான் இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ಆತನು ಹೇಳಿದ್ದಾನೆ, ಎಲ್ಲಿ 2-3 ಇರುವಿರೋ ಅಲ್ಲಿ ನಾನು ಇರುವೆನು ಎಂದು ಹೇಳಿದ್ದಾನೆ. அவர் பழைய ஏற்பாட்டில சொல்றாரு, 6 நாள் நீங்கள் வேலை செய்து, ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಹೀಗೆ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, 6 ದಿನಗಳು ನೀವು ಕೆಲಸ ಮಾಡಿ, 7ஆம் நாளோ 7ನೇ ದಿನವೋ என்னவா இருக்கணும், ಏನಾಗಿರಬೇಕು, ஓய்ந்திருக்கணும். ಅದು ನಿಮಗೆ ಸಬ್ಬತ್. அப்ப நம்ம வீட்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கணும். ಆಗ ನೀವು ಮನೆಯಲ್ಲಿ ರೆಸ್ಟ್ ತಗೋಬೇಕು. 6 நாள் நீ வேலை செய்து, 6 ದಿನಗಳು ನೀನು ಕೆಲಸ ಮಾಡಿ, 7ஆம் நாளோ 7ನೇ ದಿನವೋ நீங்கள் ஓய்ந்திருக்க வேண்டும். ನೀವು ಅದನ್ನು ವಿಶ್ರಾಂತಿ ಮಾಡಬೇಕು. ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கணும். ನೀವು ವಿಶ್ರಾಂತಿ ಮಾಡಬೇಕು. வீட்ல தூங்கிட்டு இருக்கணும். ಮನೆಯಲ್ಲಿ ನಿದ್ರಿಸಬೇಕು. அப்படி சொல்றாரா? ಆ ರೀತಿ ಹೇಳುತ್ತಾರೆ. 7ஆம் நாளோ 7ನೇ ದಿನವೋ நான் பரிசுத்தமாக்கி இருக்கிறேன். ಅದನ್ನು ನಾನು ಪರಿಶುದ್ಧಗೊಳಿಸಿದ್ದೇನೆ. 6 நாள் நீங்க வேலை செஞ்சீங்கல்ல, 6 ದಿವಸ ನೀವು ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದೀರಿ. 7ஆம் நாள் எனக்குரியது. 7ನೇ ದಿವಸ ನನಗಾಗಿ நீங்க ஓய்ந்திருங்க, வேலைக்கு போகாதீங்க. ನೀವು ಅದನ್ನು ನೀವು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಬೇಡಿ, என் சமூகத்துல வந்து ஓய்ந்திருங்க. ஹalleluya. ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬಂದು 7ஆம் நாளோ ಅದನ್ನು ಆಚರಿಸಿ. 7ஆம் நாளோ 7ನೇ ದಿನವೋ எனக்குரியது. ನನಗೆ 7ஆம் நாளில் 7ನೇ ದಿನ நீங்க என்னை வந்து ஆராதிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். ನೀವು ನನಗೋಸ್ಕರ ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ நீங்க அந்த ಕಟ್ಟளைಯಿಟ್ಟಿದ್ದಾನೆ. வசனத்தெல்லாம் வாசிச்சீங்கன்னு சொன்னா, ನೀವು ಆ ವಾಕ್ಯವೆಲ್ಲ ಓದಿದರೆ, ஐயோ இப்படி இருக்கா, ಅಯ್ಯೋ ಹೀಗಿದೆಯಾ அப்படின்னு உங்களுக்கு தோணும். ಆ ರೀತಿ ನಿಮಗೆ அதுல ಅನ್ನಿಸಿಕೊಳ್ಳುವುದು. சிலது மாத்திரம் நான் சொல்றேன். ಆದ್ರೆ ಕೆಲವು ಮಾತ್ರ ಹೇಳುತ್ತೇನೆ. 6 நாள் நீ வேலை செய்து, 6 ದಿವಸ ನೀನು ಕೆಲಸ ಮಾಡು, 7ஆம் நாளோ கர்த்தருக்குரியது. 7ನೇ ದಿನ ಓಕೆ ದೇವರಿಗೆ அந்த நாள்ல ಆ ದಿವನ உன் வேலைக்காரியாவது, ನಿನ್ನ ಕೆಲಸಗಾರರು, உன் வேலைக்காரனாவது, ನಿನ್ನ ಕೆಲಸಗಾರರು, உன் மாடாவது, ನಿನ್ನ ಹಸುಗಳು, உன் ஆடாவது, ನಿನ್ನ ಕುರಿಗಳು, உன் ஒட்டகங்களாவது, ನಿನ್ನ ಒಂಟೆಗಳು, உன் காராவது, ನಿನ್ನ ಕಾರ್ ಆಗಲಿ, உங்க பிசினஸ் ஆகுது, ನಿಮ್ಮ ಬಿಸಿನೆಸ್ ಆಗಲಿ, உங்க வேலையாவது, ನಿಮ್ಮ ಕೆಲಸವಾಗಲಿ, ஒருத்தரும் வேலை பண்ணக்கூடாது. ಒಬ್ಬರು ಕೆಲಸ ಮಾಡಬಾರದು. இது என்னப்பா பெரிய குண்டு போடுறீங்க? ಇದೇನಪ್ಪ ದೊಡ್ಡ ಗುಂಡು ಹಾಕುತ್ತೀರಾ? ஆமாங்க, ಹೌದು ರೀ, ஆமா, ಹೌದು. ஆண்டவர் அது தெளிவா சொல்றாரு. ದೇವರು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳಿದ್ದಾನೆ. 7ஆம் நாளோ 7ನೇ ದಿನವೋ அது கர்த்தருக்குரியது. ಅದು ದೇವರಿಗೆ அது ಬಿಟ್ಟಿದ್ದು. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்திற்குரியது. ಅದು ದೇವರಿಗೋಸ್ಕರ ಗಣಪಡಿಸುವ அது ಕಾರ್ಯವಾಗಿದೆ. கர்த்தருக்கு கொடுத்துடணும். ಅದು ದೇವರಿಗೆ ಕೊಡಬೇಕು. இந்த காலகட்டத்துல இதெல்லாம் பேசினா என்ன அர்த்தம் ಈ பாஸ்டர்? ಕಾಲಘಟ್ಟದಲ್ಲೆಲ್ಲ ಇದನ್ನು ಮಾತಾಡಿದ್ರೆ ಹೇಗೆ ಪಾಸ್ಟರ್? நல்லா கவனிங்க. ಹಾಗಾದ್ರೆ ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. என் செய்தியின் தலைப்பு என்ன? ನನ್ನ ಮೆಸೇಜ್ ಥೀಮ್ God's ಏನಂದ್ರೆ, church is God's home. ಕರ್ತನ ಸಭೆಯು ಕರ್ತನ ಮನೆಯಾಗಿದೆ. கர்த்தருடைய சபை கர்த்தருடைய வீடா இருக்கிறது. ಕರ್ತನ ಸಭೆಯು ಕರ್ತನ ಮನೆಯಾಗಿದೆ. இப்போ நம்ம அருமையான ஒரு பாட்டு பாடணும். ಇವಾಗ ಒಂದು ಸುಂದರವಾದ ಹಾಡನ್ನು ಹಾಡಿದ್ದೇವೆ. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே.
ತಂದೆಯ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಸಂತೋಷವೇ என்னங்க ಏನ್ರಿ? இது அப்பா வீட்டுக்கு நாம வந்திருக்கிறோம். ಇದು ತಂದೆಯ ಮನೆಗೆ இது ಬಂದಿದ್ದೇವೆ. பாஸ்டர் ராஜேஷ் வீடு இல்ல. ಇದು ಪಾಸ್ಟರ್ ರಾಜೇಶ್ ಮನೆ இது ಅಲ್ಲ. பாஸ்டருங்க வீடு இல்ல. ಇದು ಪಾಸ್ಟರ ಮನೆ இது ಅಲ್ಲ. எந்த ஸ்தாபனத்தினுடைய வீடு இல்ல. ಇದು ಯಾವ ಇವರ ಮನೆ ಅಲ್ಲ. SGAG SGAG இது எந்த ஸ்தாபனத்தினுடைய வீடு இல்ல. ಇದು ಯಾವ இது எந்த தலைவருடைய வீடும் இல்ல. ಇದು ಯಾರ ಲೀಡರ್ಗಳ இந்த ಮನೆ வீடு ಅಲ್ಲ. சின்னதோ பெருசோ, ಈ ಮನೆ ಚಿಕ್ಕದೋ ದೊಡ್ಡದೋ, குடிசையோ கோபுரமோ, ಇದು ಒಂದು ಗುಡಿಸಲಾಗಿ இது கர்த்தருடைய வீடு. ದೇವರ ಮನೆ. இது எந்த தனிப்பட்ட நபரின் வீடு இல்ல. ಇದು ಬೇರೆ ಯಾರ ಮನೆಯೂ ஏன் ಅಲ್ಲ. சர்ச் ஏன் சர்ச் ஏன் சர்ச் ನನ್ನ ಚರ್ಚ್ ನನ್ನ ಚರ್ಚ್ இது ನನ್ನ ஏன் சர்ச் ಚರ್ಚ್ இல்லங்க. ಇದು ನನ್ನ ಚರ್ಚ್ ಅಲ್ಲ. வெளியில சொல்லிக்கலாம், அட்ரஸ்க்கு சொல்லிக்கலாம். ಆಚೆ ಕಡೆ அங்க ಹೇಳಿಕೊಳ್ಳಬಹುದು, பாஸ்டர் ராஜேஷ் சர்ச் ವಿಳಾಸಕ್ಕೋಸ್ಕರ நடத்துறாரு. ಹೇಳಬಹುದು. அங்க ராஜேஷ் நடத்துறாரு சர்ச். ಅಲ್ಲಿ ರಾಜೇಶ್ ನಡೆಸುತ್ತಾರೆ. அங்க ஒரு சர்ச் நடத்துறாரு. ಅಲ್ಲಿ ಒಂದು ಚರ್ಚ್ அந்த ನಡೆಸುತ್ತಾರೆ. சர்ச்சுக்கு பேரு இந்த பேரு. ಆ ಚರ್ಚಿನ ಹೆಸರು ಈ அப்படின்னு ஒரு ಹೆಸರು. அடையாளத்துக்கு சொல்லிக்கலாம். ಆ ರೀತಿ ಒಂದು ஆனால் உண்மையில ಅಡ್ರೆಸ್ಗೋಸ್ಕರ ಹೇಳಬಹುದು. இது பாஸ்டருடைய சர்ச் இல்ல. ನಿಜವಾಗಿ ಇದು ಪಾಸ್ಟರ ಚರ್ಚ್ ಅಲ್ಲ. கர்த்தர் சர்ச். ಇದು ದೇವರ ಚರ್ಚ್, கர்த்தர் வீடு. ದೇವರ ಮನೆ. இது அப்பாவின் வீடு. ಇದು ತಂದೆಯ ಮನೆ. இது ಅಪ್ಪಾவின் வீடு. ಇದು ತಂದೆಯ ಮನೆ. வேதம் சொல்லுகிறது தெளிவாக. ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ ஏசப்பா ಸ್ಪಷ್ಟವಾಗಿ. சொல்றாரு, ஏசப்பா சொல்றாரு, ಏಸಪ್ಪನು ಹೇಳುತ್ತಾರೆ, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். ನನ್ನ ಮನೆಯು ಸಕಲ ಜನಕ್ಕೂ ಅದು ಪ್ರಾರ್ಥನೆಯ என்று ಮನೆಯಾಗಿದೆ எழுதி இருக்கிறதல்லவா? ಎಂದು ಬರೆದಿದೆ ಅಲ್ಲವಾ? என்று எழுதி இருக்கவில்லையா? ಆತರ ಬರೆದಿಲ್ಲವಾ? மார்க் 11:17 ಮಾರ್ಕನು 11 அவர் அழகா சொல்றாரு, ಆತನು ಸುಂದರವಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ, என்னுடைய வீடு சகல எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். ನನ್ನ ಮನೆಯು ಸಕಲ ಜನಗಳಿಗೆ ಅದು ಪ್ರಾರ್ಥನೆಯ ಮನೆ ಎಂದು அப்ப இது யார் வீடுங்க? ಹಾಗಾದ್ರೆ ಯಾರ ಮನೆ? இது பாஸ்டர் ராஜேஷ் வீடு இல்ல. ಇದು ಪಾಸ್ಟರ್ ರಾಜೇಶ್ ಮನೆ இது ಅಲ್ಲ. பாஸ்டர் ராஜேஷ் சர்ச் இல்ல. ಇದು ಪಾಸ್ಟರ್ ರಾಜೇಶ್ ಚರ್ಚ್ ಅಲ್ಲ. என்னையா பேசுற? ಏನಪ್ಪ ಮಾತಾಡ್ತೀಯಾ? இப்படிதான் நீ இங்க பேசுவ, ಈಗ ಇಲ್ಲಿ ಮಾತಾಡುತ್ತೀಯಾ, பின்னாடி என்ன பேசுவ நீ யாருக்கு ಹಿಂದೆ தெரியும்? ಹೇಗೆ ಮಾತಾಡುತ್ತೀಯ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. சபைக்கு தலை நான் இல்ல. ಸಭೆಗೆ ನಾಯಕನು ನಾನಲ್ಲ. சபைக்கு தலை அவர் இந்த சின்ன தலையை நியமிச்சிருக்காரு, அவ்வளவுதான். ಸಭೆಯ ನಾಯಕನು ಆತನು ಚಿಕ್ಕ ನಾಯಕನನ್ನು ನನ್ನ பெரிய தலை அங்க இருக்கிறாரு, ದೊಡ್ಡ ನಾಯಕನು இங்க அசைவாடி கொண்டிருக்கிறாரு. ಇಲ್ಲಿ ಆತನು இது ஏதோ ஒரு ಸಂಚರಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. கொசுறு தலை ಇದು ಯಾವುದೋ ಒಂದು ಚಿಕ್ಕ ತಲೆ. என்ன இங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, அவ்வளவுதான். ನನ್ನನ್ನು ಇಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತಿದ್ದಾರೆ ಅಷ್ಟೇ. உயிரோடு இருக்கிற வரைக்கும் இங்க நடத்துவார், அவ்வளவுதான். ಉಸಿರಿಂದ ಇರುವವರೆಗೂ ಇಲ್ಲಿ நான் ನಡೆಸುತ್ತಾರೆ போலாம், ಅಷ್ಟೇ. ನಾನು ಹೋಗಬಹುದು. கர்த்தர் வர்ற வரைக்கும் சபை இங்க தான் இருக்கும், மனவாட்டியா கூட்டிட்டு போற வரைக்கும். ಆದರೆ ದೇವರು ಬರುವವರೆಗೂ ಈ ಸಭೆ ಇಲ್ಲೇ இந்த ಇರುವುದು. இடத்துக்கு தலை வேற யாருன்னா ಇಲ್ಲಿ மாறலாம், ಇರುವುದಕ್ಕೆ ಬೇರೆ ತಲೆ ஆனா ಇರಬಹುದು. நிரந்தரமான தலை அவர்தான். ಆದ್ರೆ ನಿರಂತರವಾದ ತಲೆ ಆತನೊಬ್ಬನೇ. இப்ப யார் வீடு சொல்லுங்க? ಇವಾಗ ಯಾರ ಮನೆ ಹೇಳಿ? God's church ಇದು ದೇವರ is ಚರ್ಚ್. God's home. ಇದು ದೇವರ ಮನೆ. அப்ப நீங்க என்ன பார்க்க வரல இன்னைக்கு? ಹಾಗಾದ್ರೆ ನೀವು ನನ್ನನ್ನು ನೋಡಲು ಬರಲಿಲ್ಲ. என்ன விசாரிங்க, ನನ್ನನ್ನು ವಿಚಾರಿಸಿ எனக்கு praise Lord சொல்லுங்க, ನನಗೆ ಪ್ರೇಸ್ ಲಾರ್ಡ್ ಹೇಳಿ, என்கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருங்க, ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಒಳ್ಳೆ ಅದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಇರಿ. நல்லதுதான். ಅದು ಒಳ್ಳೆಯದೇ. ஆனா ಆದರೆ நீங்க எப்ப வரும்போதும் ನೀವು ಯಾವಾಗಲೂ இது ಬರುವಾಗ அப்பா வீடு. ಇದು ನಮ್ಮ ಅಪ್ಪ ಮನೆ. ஏசப்பா சொல்றாரு, ஏசப்பನು என்னுடைய ಹೇಳುತ್ತಾನೆ, வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எண்ணப்படும் என்று எழுதி இருக்கவில்லையா? ನನ್ನ ಮನೆ ಎಲ್ಲರಿಗೂ ಅದು ಪ್ರಾರ್ಥನೆಯ ಮನೆ ಅಂತ அப்ப எழுதி இருக்கவில்லையானா எங்க எழுதி இருக்கு? ಎಲ್ಲಿ ಬರೆದಿದೆ? ஏசாயா 56:7 எழுதி இருக்கு, அத தான் கோட் பண்றாரு இங்க. ಐಸಾಯ 56:7 ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்போ என்னுடைய வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்கணும், நான் அந்த இடத்துல என்ன செய்வேன்றத அங்க எழுதி இருக்கிறாரு. ಆ ರೀತಿ ಆದರೆ ನನ್ನ ಮನೆ ಹೇಗೆ ಇರಬೇಕು, ಹೇಗೆ ಅಲ್ಲಿ ಇರಬೇಕು ಅಂತ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஏசாயா 56:7 வசனம் சொல்லுகிறது, ಏಷಾಯ 56:7 ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து ನಾನು ಪರಿಶುದ್ಧ ಪರ್ವತಕ್ಕೆ ತರುತ್ತೇನೆ, என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். ஹalleluya. ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಆಲಯದಲ್ಲಿ ಅವರನ್ನು ಅಲ್ಲಿ ಕೊಂಡು ಬರುವೆನು. ಯಾರ ಮಗಿಳ பண்ணுவாரு? ಯಾರನ್ನು ಅಲ್ಲಿ ಹೆಮ್ಮೆ ಪಡಿಸುವನು? ಯಾರನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸುವನು? ಯಾರನ್ನು ಸಂತೋಷಗೊಳಿಸುವನು? கர்த்தருடைய பிள்ளைகளை, ದೇವರ ಮಕ್ಕಳನ್ನು. அப்ப அவர் சொல்றாரு, ಹಾಗಾದ್ರೆ என்னுடைய ಹೇಳುತ್ತಾರೆ, பரிசுத்த பர்வதத்திலே கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே நான் அவர்களை மகிழ பண்ணுவேன். ಅವರನ್ನು ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳಕ್ಕೆ ಕೊಂಡು ಬಂದು ಅವರನ್ನು ಸಂತೋಷಗೊಳಿಸುವ அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் ಅವರ ಯೋಜನೆಗಳನ್ನು அவர்களுடைய பலிகளும் ಅವರ ಬಲಿಗಳಲ್ಲೂ என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். ಅದು ಯೋಜನೆಯ பலிகள் என் பலிபீடத்தின் மேல்
பலிபீடத்தின் மேல்னே சொல்லணும். ಬಲಿಪೀಠದ ಮೇಲೆ ಅದು ಆವರಿಸುತ್ತದೆ. எங்க உங்களுடைய ஸ்தோத்திர பலிகளையும் உங்க பலிகளையும் கர்த்தர் பலிபீடத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ನಿಮ್ಮ ಸ್ತೋತ್ರ ಬಲಿಗಳನ್ನು ಎಲ್ಲವನ್ನು ಆತನು ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾನೆ ಎಂದು கடைசியா ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. சொல்றாரு, ಕೊನೆಯದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எண்ணப்படும். ಕೊನೆಯದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ಅಲ್ಲಿ Hallelujah. ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮನೆಯು ಎಲ್ಲರಿಗೂ ಅದು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂಬುದು. சொல்லமா ஹalleluya. ಹೇಳೋಣ கர்த்தர் ಹಲ್ಲೆಲೂಯಾ. சபை கர்த்தருடைய வீடாயிருக்கிறது. ಕರ್ತನ ಸಭೆಯು ಅದು இத ದೇವರ மறந்துடாதீங்க. ಮನೆಯಾಗಿದೆ. இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. ಈ ಮಾತನ್ನು ಮರೆತು ஆக ಬಿಡಬೇಡಿ. கர்த்தர் வீடு கர்த்தர் சபை கர்த்தர் வீடு என்று சொன்னால், ಕರ್ತನ ಸಭೆ ಕರ್ತನ ಮನೆ ಎಂಬುದರೆ, அப்போ கர்த்தர் சமூகத்துல கர்த்தர் சபையில கர்த்தர் வீட்டுல நான் இருக்கிறேன்னு சொன்னா அது எனக்கு மகிழ்ச்சி. ಹಾಗಾದರೆ ದೇವರ ಸಭೆ ದೇವರ ಮನೆಯಲ್ಲಿ ನಾನು ಇದ್ದೇನೆ ಎಂದರೆ ಅದು ನನಗೆ ಸಂತೋಷ. எது எனக்கு மகிழ்ச்சி? ಯಾವುದು ನನಗೆ ಸಂತೋಷ? முதலாவது காரியம், God's home is our pleasure. ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ, ದೇವರ ಮನೆಯು ನನ್ನ ಸಂತೋಷ. சங்கீதம் 122 வசனத்தை வாசிக்கலாம். 1வது வசனத்தை, ಕೀರ್ತನೆಯು 122 1ರಲ್ಲಿ ನಾವು சங்கீதம் ಓದೋಣ. 122:1 யாராவது எடுத்தவங்க மாத்திரம் வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று, ಕರ್ತನ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗೋಣ ಎಂದು, ஹalleluya, என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது நான் எப்படி இருந்தேன்? மகிழ்ச்சியாயிருந்தேன் ಎಂದು ಅವರು ನನಗೆ ಹೇಳಿದಾಗ ನಾನು ಸಂತೋಷವಾಗಿದ್ದೆ. ஏசாயால என்ன சொல்றாரு? ಯೆಶಾಯದಲ್ಲಿ, என் வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಅವರನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸುವೆನು. இங்க தாவீது என்ன சொல்றாரு? ಇಲ್ಲಿ ದಾವೀದನು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது, ದೇವರ ಸಭೆಗೆ ಹೋಗೋಣ ಬನ್ನಿ ಎಂದಾಗ, நான் அவர்கள் எனக்கு சொன்னபோது நான் மகிழ்ச்சியாய் இருந்தேன். ಅವರು ನನಗೆ ಹೇಳಿದಾಗ ನಾನು ಸಂತೋಷವಾದೆ. இன்னைக்கு நானும் நீங்களும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாங்கன்னு சொன்னா மகிழ்ச்சியா இருக்கிறோமா இல்ல முறுமுறுப்பா இருக்கிறோமா? ಇವತ್ತು ನಾವೆಲ್ಲರೂ ಸಭೆಗೆ ಹೋಗೋಣ ಬನ್ನಿ ಅಂತ ಹೇಳಿದರೆ ನಾವೆಲ್ಲರೂ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೇವಾ ಇಲ್ಲ ನಾವು ಗುಣಗುಟ್ಟುತ್ತಿದ್ದೇವಾ? காலையில எல்லா பிள்ளைங்களை எழ வைக்கிறதே பெரிய போராட்டம். ಬೆಳಗ್ಗೆ ಮಕ್ಕಳನ್ನು ಎಬ್ಬಿರಿಸುವುದೇ ಒಂದು ದೊಡ್ಡ ಹೋರಾಟ. எழுந்துரு 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 ಎದ್ದೋಳು ಎದ್ದೋಳು ಎನ್ನುವುದು ಒಂದು ದೊಡ್ಡ ಹೋರಾಟ. எத்தேளு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ಹೇಳ್ತಲೇ ಇರಬೇಕು. அப்படிதானே? ಆ ರೀತಿ ಅಲ್ಲವಾ? ஆராதனைக்கு வரணும்னு சொன்னா ಅದ ಸಭೆಗೆ ಬರಬೇಕಾದ್ರೆ ನಮಗೆ ಸಂತೋಷವಿಲ್ಲ. பெரிய கோட்டுவாய் அப்பதான் வரும். ದೊಡ್ಡ ಹಾಕಲಿಕ್ಕೆ ಯಾವಾಗ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது, ದೇವರ ಸಭೆಗೆ ಹೋಗೋಣ ಅಂತ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ இன்னும் கம்பளியை போட்டு தூக்கிக்கிட்டே இருக்கிறேன். ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಕಂಬಳಿಯನ್ನು ಹಾಕಿ ஏந்திருப்பா சர்ச்சுக்கு போலாம், ಎದ್ದೋಳಪ್ಪ ಸಭೆಗೆ ಹೋಗೋಣ, ஏந்திரு புருஷனே, ஏந்திரு மனைவியே, ஏந்திரு பிள்ளைகளே, ಎದ್ದೋಳು ಗಂಡನೇ, ಎದ್ದೋಳು ಹೆಂಡತಿ ಎಂದಾಗ இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ನಿದ್ದೆ ಮಾಡಿ, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும். ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ನಿದ್ರಿಸಲಿ. என்னங்க, ಏನರಿ, கர்த்தருடைய வீட்டுக்கு போறோன்ற அந்த மகிழ்ச்சி வந்துடுச்சுன்னா, ದೇವರ ಸಭೆಗೆ ಹೋಗುವ ಎಂಬ ಸಂತೋಷ ಬಂದರೆ உங்களை யாரும் உந்தி தள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ನಿಮ್ಮನ್ನು ಯಾರು ಎಬ್ಬಿಸಬೇಕಾದ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. God's home ಅದೇ ದೇವರ ಮನೆ is my pleasure. ಅದು ನನ್ನ ಸಂತೋಷ, அது எனக்கு சந்தோஷம். ಅದು ನನಗೆ ಸಂತೋಷ. ஆராதனையில சொன்ன மாதிரி, ನಾನು ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಹೇಳಿದಾಗೆ கல்யாணம் ஆகி போற பொண்ணுங்க ಮದುವೆ ಆಗಿ ಹೋಗುವ ಹೆಣ್ಣು வீட்டுல இருக்கும், ಮನೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ, வீடெல்லாம் விட்டு போறாங்க, ಮನೆಯೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತಾರೆ. ஆனா அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லுங்க, ಆದ್ರೆ ಅವರ ತಾಯಿ ಮನೆಗೆ ಹೋಗ್ಬೇಕಂತ ಹೇಳಿ நீங்க பெரிய நகை வாங்கி கொடுத்தாலும் அந்த முகத்துல அவ்வளவு சந்தோஷம் ನೀವು இருக்காது. ದೊಡ್ಡ ಅವರಿಗೆ ಒಡವೆ ಕಡಿಸಿದರೂ ಆ ಸಂತೋಷ ಬರಲ್ಲ, குதிச்சுக்கிட்டு ஓடி வருவாங்க. ಕುಣಿದುಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. அப்படித்தானே? ಆ ರೀತಿ ಅಲ್ಲವಾ? ஆனா இந்த அப்பா வீடு அதை விட மேலான, ಹಾಗಾದ್ರೆ ಈ ತಂದೆಯ ಮನೆ அதை விட ಅದಕ್ಕಿಂತ ಉನ್ನತ. உன்னதமானது. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அங்க போகணும் அப்படின்னு சொன்னா ಅಲ್ಲಿ ಹೋಗಬೇಕಾದರೆ அப்பதான் நிறைய பேருக்கு சாக்கு போக்கு. ಆವಾಗಲೇ ಅನೇಕರಿಗೆ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು. கர்த்தருடைய வீட்டுல இருக்கிறது ದೇವರ ಮನೆಯಲ್ಲಿ ಇರುವುದು சந்தோஷம், ಸಂತೋಷ, ವ್ಯಸனம் அல்ல. ಅದು ದುಃಖವಲ್ಲ. கர்த்தருடைய வீட்டுல இருக்கிறது ದೇವರ ಮನೆಯಲ್ಲಿ ಇರೋದು மகிழ்ச்சி, ಅದು ಸಂತೋಷ, கட்டாயம் இல்ல. அது ಅದು ಕಟ್ಟಾಯವಲ್ಲ. நாங்க எல்லாரும் உங்களை உற்சாகப்படுத்த தான் இருக்கிறோம், கட்டாயப்படுத்த இல்ல. ನಾವೆಲ್ಲರೂ ನಿಮ್ಮನ್ನು ನಾವು ಉತ್ಸಾಹಗೊಳಿಸಲಿದ್ದೇವೆ, ನಿಮ್ಮನ್ನು ಕಟ್ಟಾಯ ಮಾಡಲಲ್ಲ. கர்த்தருடைய வீட்டிற்கு நான் ஆராதனைக்கு போகும்போது, ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ, கர்த்தருடைய வீட்டிற்கு நான் ஜெபத்திற்கு போகும்போது, ದೇವರ ಸಭೆಗೆ ನಾನು ಜಪಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ, கர்த்தருடைய வீட்டிற்கு நான் இன்னும் பல காரியங்களுக்கு போகும்போது, ದೇವರ ಮನೆಗೆ ಇನ್ನೂ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಿಗೆ அது ಹೋಗುವಾಗ எனக்கு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும், ಅದು ನನಗೆ ಅದು ಸಂತೋಷವಾಗಿರಬೇಕು, அது சந்தோஷமா இருக்கணும், ಅದು ನನಗೆ அது ಸಂತೋಷವಾಗಿರಬೇಕು, துள்ளி குதிக்கிற மாதிரி இருக்கணும், ಅದು ನನಗೆ அது ஆடி ಸಂತೋಷಗೊಳಿಸುವ பாடி போற மாதிரி இருக்கணும். ಅದು ನಾನು ಸಂತೋಷದಿಂದ ಅದು தடைகள் ಹಾಡಿ- வரும்,
தடைகள் வரும், ಅನೇಕ ತಡೆಗಳು பிரச்சனைகள் ಬರುತ್ತವೆ, வரும், ಅನೇಕ ಹೋರಾಟಗಳು ಕಷ್ಟಗಳು ಬರುತ್ತವೆ, வரும், ಕಷ್ಟಗಳು ಬರುತ್ತವೆ. எழுந்து போகிறதுக்கு மூடே இருக்காது. ಎದ್ದು ಹೋಗೋದಕ್ಕೆ ನನಗೆ ಮೂಳೆ எல்லாத்தையும் ಇರುವುದಿಲ್ಲ. முடிச்சு கட்டிட்டு ಎಲ್ಲವನ್ನು அப்பா ತಳ್ಳಿ சமூகத்துக்கு 7 கடலை தாண்டி நான் போகணும்டா சாமின்னு ஓடி வந்துடணும். ಈ ಅಪ್ಪನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ಬೇಕಾದ್ರೆ ಎಲ್ಲವನ್ನು ನಾನು ದೂರ ತಳ್ಳಿ ಓಡಬೇಕು. முகத்தை அப்படி முறைக்கிறீங்க. ಏನು ನಾನು ಗುರುಗುಟ್ಟುತ್ತಿದ್ದೀರಾ? ವರ್ಕ್ ಫ್ರಮ್ ಹೋಮ್, ವರ್ಕ್ ಫ್ರಮ್ ಹೋಮ್, ಮನೆಯಿಂದ ಕೆಲಸ. ವರ್ಕ್ ಫ್ರಮ್ ಹೋಮ್ மாதிரி ಮನೆಯಿಂದ ಕೆಲಸ. இன்னைக்கு ಹಾಗೆ என்ன ஆயிடுச்சு தெரியுமா? ಇವಾಗ ಏನಾಯ್ತು ಗೊತ್ತಾ? ವಾಚ್ ಫ್ರಮ್ ಹೋಮ್ ಆயிடுச்சு. ಅದು ನಿಮಗೆ ವಾಚ್ ಫ್ರಮ್ ಹೋಮ್. எதையோ பார்த்தாங்க, ಯಾವ್ದಾವ್ದೋ ನೋಡಿದರು. இன்னைக்கு வர கொடுமை, ಇವಾಗ ಬರುವ ஆன்லைன்ல ஆராதனை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ಇವಾಗ ಎಲ್ಲರೂ ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ ನೋಡಲು ஐயோ இவ்வளவு பேசுறே, நீ கூட ஆன்லைன்ல போடுறன்னு கேக்குறீங்க என்ன? ಇಷ್ಟು ಮಾತಾಡ್ತೀಯ ನೀನು? அது எல்லாம் முடியாதவர்களுக்கு, ஆகாதவர்களுக்கு, பலவீனம் உள்ளவர்களுக்கு, வயதானவர்களுக்கு, பலன் இல்லாதவர்களுக்கு, தூரத்தில் இருக்கிறவர்களுக்கு, அல்லது ஆண்டவர் அறியாத யாருக்காவது. ಅದೆಲ್ಲ ಯಾರೆಲ್ಲ ಆಗಲಿಲ್ಲವೋ, ತುಂಬಾ ಬಲಹೀನದಿಂದ ಇರುವವರು, ನಡೆಯಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲದಿರುವವರು, ಅನೇಕ ವಯಸ್ಸು ಅವರಿಗೆ ನಡೆಯಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲದೆ ಇರುವವರಿಗೆ, ದೇವರು ಯಾರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲವೋ ಅವರಿಗೋಸ್ಕರ ಆರಾಧನೆಗೆ ಹೋಗೋಣ ಬನ್ನಿ. இப்பதான் 8 மணிக்கு தானே, 8 ಗಂಟೆಗಲ್ವಾ? இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குது, ಇನ್ನ ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಇದೆ. ஆராதனைக்கு போலாம் வாங்க, ಆರಾಧನೆಗೆ ಹೋಗೋಣ ಬನ್ನಿ. 7:30 மணி தானே, போலாம். ಹೋಗೋಣ. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சு 9 மணிக்கு அப்புறம். ಫಸ್ಟ್ ಸರ್ವಿಸ್ ಮುಗ್ದಿದೆ 9 ಗಂಟೆ. சரி, ரெண்டாவது ஆராதனைக்கு போலாம், அவர் தான் வச்சிருக்காரு. ಎರಡನೇ ಆರಾಧನೆ ಇಟ್ಟಿದಾರಲ್ಲ, ಅಲ್ಲಿ ಹೋಗೋಣ. அதுக்கும் போத்தி தூங்கிறது, ಅದಕ್ಕೂ ನಿದ್ರಿಸೋದು. ஐயோ, மூணாவது ஆராதனை இல்லையா? ಮೂರನೇ ಆರಾಧನೆ. சரி விடுங்க, ಸರಿ ಬಿಡಿ. ವರ್ಕ್ ಫ್ರಮ್ ಹೋಮ್ மாதிரி வாட்ச் ಫ್ರಮ್ ಹೋಮ್ பண்ணி, ಅದು ನಾನು ಮನೆಯಿಂದನೇ ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா? ಅದು ನನಗೆ ಸಂತೋಷ ಕೊಡುತ್ತದಾ? நிம்மதியை கொடுக்குமா? ನೆಮ್ಮದಿ ಕೊಡುತ್ತದಾ? வேலையை காரணமா சொல்றோம், ಅದು ಕೆಲಸವನ್ನು ಒಂದು ಕಾರಣವಾಗಿ, பலவீனத்தை காரணமா சொல்றோம், ಬಲಹೀನತೆಯನ್ನು ಕಾರಣವಾಗಿ, உறவினர்களை காரணமா சொல்றோம், ಅದು ನಮ್ಮ ಒಟ್ಟಿಗೆ ಇರುವವರು ನನ್ನ ಕಾರಣವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ. அப்பதான் யாரோ வந்துருவாங்க வீட்டுக்கு, ಆವಾಗಲೇ ನೆಂಟರು ಬರುತ್ತಾರೆ. நீங்க அவங்க கோயிலுக்கு போகும்போது நீங்க போங்க விட்டு போயிடுறாங்கன்னு பாருங்க. ಅವರು கோயிಲು ಅವರು ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ನೀವು ಹೋಗಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ನೋಡೋಣ. சாப்பிட்டுட்டு இருங்க, நான் போயிட்டு வரேன்னு போவாங்க. ನೀವು ತಿಂತಾ ಇರಿ, ನಾನು ಬರ್ತೀನಿ. நம்ம ஆட்கள் என்ன பண்றது? ಆದ್ರೆ ನಮ್ಮ ಜನರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? கூடவே சேர்ந்து சாப்பிட்டு உட்காந்துருவாங்க, ಜೊತೆಲೇ ಕುತ್ಕೊಂಡು ತಿಂತಾರೆ. உறவினர்கள் அவங்க வந்துட்டாங்க பிரதர், ಅಯ್ಯೋ ಸ್ವಂತದವರು ಬಂದಿದ್ದಾರೆ, ஃபோன் பண்ணி விசாரிக்கிறோம், ಫೋನ್ ಮಾಡಿ ವಿಚಾರಿಸುತ್ತೇವೆ. ஒவ்வொரு ஆராதனைக்கும் ஒவ்வொரு ஆராதனைக்கும் பாஸ்டருங்க வெள்ளக்கண்ணை ஊத்தி கண்ணுல பார்ப்போம். ಒಂದೊಂದು ಆರಾಧನೆಗೂ ಪಾಸ್ಟರ್ಗಳು ಎಣ್ಣೆಯನ್ನು இங்க உட்காரவங்களே அவங்க வந்தாங்களா, அங்க உட்காரவங்களே அவங்க வந்தாங்களா, அந்த தூண்கிட்ட மறைஞ்சிக்கிட்டு இருக்காங்களா அவங்க வந்தாங்களா, ಅಲ್ಲಿ ಕುಳಿತವರು ಬಂದಿದ್ದಾರಾ, ಈ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದವರು ಬರುತ್ತಾರಾ? ಅಷ್ಟು ಹೋರಾಟ, ಅಷ್ಟು ಭಾರ. ஒருத்தரும் எழுந்திரக்கூடாது, வார்த்தை எழுந்திரக்கூடாது, பிரசன்னத்தை எழுந்திரக்கூடாது, ஆராதனை எழுந்திரக்கூடாது, அவ்வளோ பாரம். ಒಬ್ಬರು ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಆತರು ಬಿಟ್ಬಿಡಬಾರದು, ಆತರು ಅದನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳಬಾರದು ಎಂಬುದು ಅಷ್ಟು ಭಾರ. அவர் பார்த்தா திடீர்னு டிமிக்கி அடிச்சிருவாரு. ಅವರು ನೋಡಿದ್ರೆ ಸಡನ್ ಆಗಿ ಫೋನ್ பண்ணா, ಫೋನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಫ್ರೆಂಡ್ங்க வந்துட்டாங்க பிரதர், ಫ್ರೆಂಡ್ಸ್ ಬಂದರು ಪಾಸ್ಟರ್, ರಿಲೇಟಿವ್ಸ್ வந்துட்டாங்க பிரதர், ನೆಂಟರು ಬಂದರು ಪಾಸ್ಟರ್, கறி வாங்க போனோம் பாஸ்டர், ಮಾಂಸ ತಗೊಳ್ಳಕ್ಕೆ ಹೋದೆ ಪಾಸ್ಟರ್, சமைக்கிறதுக்கு பொருள் வாங்க போனோம் பாஸ்டர், ಅಡಿಗೆ ಮಾಡಲಿ ವಸ್ತುವನ್ನು ತಗೊಳ್ಳಕ್ಕೆ ಹೋಗಿ ಆನ್ಲೈನ್ல பாத்துறேன் பாஸ்டர், ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇನೆ ಪಾಸ್ಟರ್, அதெல்லாம் மிஸ் பண்றதுல பாஸ்டர், ಮಿಸ್ ಮಾಡಲ್ಲ ಪಾಸ್ಟರ್. மேனேஜர் கிட்ட சொல்லுங்களேன், மேனேஜர் ಹತ್ರ ಹೇಳಿ, உங்க டிஎல் கிட்ட சொல்லுங்க, ನಿಮ್ಮ ಟಿಎಲ್ மேனேஜர் கிட்ட, ஜெனரல் மேனேஜர் கிட்ட சொல்லுங்க, போய் மேனேஜர் ಬಳಿ, ಜನರಲ್ ಮ್ಯಾನೇಜರ್ ಬಳಿ ಹೇಳಿ. ವರ್ಕ್ ಫ್ರಮ್ ಹೋಮ್, ವರ್ಕ್ ಫ್ರಮ್ ಹೋಮ್. ஃபீலிங், மனசுல ஃபீலிங் வேற வராது, ಮನಸ್ಸಲ್ಲಿ ಫೀಲಿಂಗ್ ஒரு மாதிரி இருந்துச்சு பாஸ்டர், அதான் சர்ச்சுக்கு ಒಂಥರ ಇತ್ತು, ಅದಕ್ಕೆ ಬರಲಿಲ್ಲ. என்ன மாதிரி? ಏನ್ ಮಾಡಿದ್ರಿ? அப்ப ಲೀವ್ ಲೆಟರ್ நீங்க ஒரு மாதிரி இருந்துச்சு, ಹಾಗಾದ್ರೆ ಲೀವ್ ಲೆಟರ್ ನಿಮಗೆ ಒಂಥರ ಐ ಆಮ್ ಫೀಲಿಂಗ್ ஒரு மாதிரி, ನನಗೆ ಒಂಥರ ಇದೆ, ಪ್ಲೀಸ್ ಗ್ರಾಂಟ್ ಲೀವ್, ಪ್ಲೀಸ್ ನನಗೆ ರಜೆ ಕೊಡಿ, ஐ ஆம் ஃபீலிங் டு, உன்னை தூக்குறதுக்கு நான் ஃபீல் பண்றேன்னு போட்டுவார் அவர். ನಿನ್ನನ್ನು ನಾನು ಹೊರತಾಗಿ ಹಾಕಲು ನಾನು ಮಾಡುತ್ತೇನೆ ಅಂತ ಹಾಕ್ತಾರೆ. யாருகிட்ட? ಯಾರ ಬಳಿ? கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம், ದೇವರ ಸಭೆಗೆ ಹೋಗೋಣ ಬನ್ನಿ, கர்த்தருடைய அப்பா வீட்டுக்கு போவோம், ದೇವರ ಸಭೆಗೆ ಹೋಗೋಣ ಬನ್ನಿ அப்படின்னு சொன்ன உடனே ಅಂತ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ தாவீது என்ன பண்ணாரு தெரியுமா? ದಾವೀದನು ಏನ್ ಮಾಡಿದಾರೆ ಗೊತ್ತಾ? சந்தோஷம் ஆயிட்டாரு, ಸಂತೋಷಗೊಂಡರು. அந்த சந்தோஷம் உங்களுக்கும் எனக்கும் வரணும். ಆ ಸಂತೋಷ ನಿಮಗೂ ನನಗೆ ಬರಬೇಕು. அப்படி வந்ததனால தான் நீங்க எல்லாரும் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கீங்க. ஹalleluya, கரங்களை தட்டலாமா? ஹalleluya, ಕರಗಳನ್ನು ತಟ್ಟೋಣ. ஆக ஆன்லைன் எனக்கு அதிக திருப்தியை கொடுக்காதுங்க. ಆ ರೀತಿ ಆದ್ರೆ ಆನ್ಲೈನ್ ನಮಗೆ ತೃಪ್ತಿಯನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲ. அப்புறம் இன்னும் சாக்கு சொல்றது, ಇನ್ನು ಅನೇಕ ಹೇಳುವುದು ಕಾರಣಗಳು. இந்த சர்ச் சரியில்லைங்க பிரதர், ಈ ಚರ್ಚ್ ಸರಿ ಇಲ್ಲ, அந்த சர்ச்சில அது இல்ல, இந்த சர்ச்சில இது இல்ல பிரதர், ಈ ಚರ್ಚಲ್ಲಿ ಇದು ಇಲ್ಲ, ಅದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳುವುದು, அந்த சர்ச்சில ஏசி இல்ல, ಆ இந்த ಚರ್ಚಲ್ಲಿ சர்ச்சில ಫ್ಯಾನ್ ಇಲ್ಲ,
அந்த சர்ச்சுக்கு போனா அப்படி இருக்குது இப்படி இருக்கு, ಆ ಚರ್ಚ್ಗೆ ಹೋದ್ರೆ ಹಾಗಿದೆ போற ಹೀಗಿದೆ, வழி சரியில்லை, ಹೋಗುವ ದಾರಿ ಸರಿ ಇಲ್ಲ, போற வழியில ஒரு நாய் உட்கார்ந்துட்டு இருக்குது. ಹೋಗುವ ದಾರದಲ್ಲಿ ಒಂದು ನಾಯಿ ಇದೆ. சிரிக்காதீங்க, இதெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க, அதான் சொல்றேன், பொய்யெல்லாம் சொல்லல. ನಗಬೇಡಿ, இது ನಿಜ. ஒரு நாய் உட்கார்ந்துட்டு இருக்கு, ಒಂದು ನಾಯಿ ಕುಳಿತಿದೆ. அப்படி போகும்போது ஒருத்தர் என் மேல தண்ணி இப்படி அடிச்சிட்டாங்க. ಹೋಗ್ತಿರುವಾಗ ಒಬ್ಬರು ನೀರನ್ನು ಬಿಸಾಡಿದರು ನನ್ನ ಮೇಲೆ. வேலைக்கு போகும்போது இதை விட மோசமா நடந்துச்சு, போகாம இருந்தமா. ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ಇದಕ್ಕಿಂತ ಕಠಿಣವಾಗಿ ನಡೆಯುತ್ತಲ್ಲ, ಹೋಗದೆ ಇದ್ರೆ. கேட்டா வீட்டுல வாட்ச் பண்ணிடுறோம் பிரதர், அதெல்லாம் மிஸ் பண்றது இல்ல. ಕೇಳಿದರೆ ವಾಚ್ ಮಾಡಿದೀನಿ ಪಾಸ್ಟರ್ ಅಂತ ಹೇಳೋದು. அது வேண்டாம். ஃப்ளட் டைம்ல கூட வேலைக்கு வர சொல்லியிருந்தாங்க. ಫ್ಲಡ್ ಅಲ್ಲೂ ಕೂಡ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದಾರೆ. சர்ச் மேல குறை, இதெல்லாம் இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சர்ச்சுக்கு வரதில்ல. ಇದೆಲ್ಲನೂ ಇಟ್ಟುಕೊಂಡು ಸಭೆಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. சபை மேல குறை, ಸಭೆ ಮೇಲೆ ಕೊರತೆ, பாஸ்டர் மேல குறை, ಪಾಸ್ಟರ್ ಮೇಲೆ ಕೊರತೆ, பாஸ்டர் சரியில்லை, ಪಾಸ್ಟರ್ ಸರಿ ಇಲ್ಲ, அவர் என்னையே பார்த்து பேசுறாரு, ಅವರು ನನ್ನನ್ನೇ ನೋಡಿ அவர் ಮಾತನಾಡುತ್ತಾರೆ, எனக்கே பேசுறாரு. ಅವರು ನನಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. ஆமா உங்களுக்கு தான் பேசுறேன், ಹೌದು ನಿಮಗೆ ಮಾತನಾಡುತ್ತೇನೆ, ஆமா எனக்கு தான் நான் பேசிக்கிறேன். ಹೌದು ನನಗೆ ನಾನು ಮಾತನಾಡುತ್ತೇನೆ. வரும்போது ஜெபம் பண்ணிட்டு தானே வந்தோம், ಬರುವಾಗ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಬಂದಿರಲ್ಲ, என் கூட பேசுங்க ஆண்டவரே, ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಿ, அதான் பேசி இருக்காரு. ಅದಕ್ಕೋಸ್ಕರನೇ அப்புறம் ஏன் பாஸ்டர் குறை சொல்றீங்க? ಹಾಗಾದ್ರೆ ಯಾಕೆ ಪಾಸ್ಟರ್ನ ಕೊರತೆ ಹೇಳ್ತೀರಾ? பேசுறது கடவுள் இல்லையா? பேசுறது கடவுள் இல்லையா? ಮಾತನಾಡೋದು ದೇವರಲ್ಲವಾ? அப்புறம் ஏன் பாஸ்டர் குறை சொல்றது? ಹಾಗಾದ್ರೆ ಯಾಕೆ ಪಾಸ್ಟರ್? ஆனா ஒரு சில பாஸ்டர்ங்க இருக்காங்க, ಆದ್ರೆ ಕೆಲವು ಪಾಸ್ಟರ್ಗಳು ஒரே ಅಲಪುಚ್ಚಿ ಕುತ್ತಿக்கிட்டே இருப்பாங்க. ಒಂದೇ ಮನುಷ್ಯನನ್ನು ಇಟ್ಟು அவங்கள குறித்து சொல்லல, ಅವರನ್ನು ಕುರಿತು ನಾನು ಹೇಳುತ್ತಿಲ್ಲ. ஒழுங்கா ஒரு சிலர் பிரசங்கம் பண்றாங்க, அது ஆவியானவர் சொல்லி நடத்துறது. ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳು ದೇವರ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಸಂಚರಿಸುವ ವಾಕ್ಯಗಳು ಇದೆ. வெறும் ಮನುಷ್ಯன் பிரசங்கம் பண்ணா நீங்க நல்லா இருக்குதுன்னு கேட்டுன்னு போயிடுவீங்க. ಬರೀ ಮನುಷ್ಯನು ಮಾತನಾಡಿದರೆ ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿ அந்த பிரசங்கத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும்போது ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ஒவ்வொருத்தருக்கும் தொடப்படும். அது ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಆ ವಾರ್ತೆಯಲ್ಲಿರುವಾಗ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಅದು ಮುಟ್ಟಲ್ಪಡುತ್ತದೆ. பாஸ்டர் மேல கோபம், ಪಾಸ್ಟರ್ ಮೇಲೆ என்ன விசாரிக்கிறதே இல்ல, ನನ್ನನ್ನು ವಿಚಾರಿಸುವುದಿಲ್ಲ. ಏನத்துக்கு நான் சர்ச்சுக்கு போகணும்? ಯಾಕೆ ನಾನು ಚರ್ಚ್ಗೆ ಹೋಗ್ಬೇಕು? எதுக்கு போகணும்? ಯಾಕೆ ನಾನು ಹೋಗ್ಬೇಕು? என்னைக்குனா ஒரு நாளைக்கு நீங்க பாஸ்டர் எப்படி இருக்கீங்க விசாரிச்சிருக்கீங்களா? ಯಾವತ್ತಾದ್ರೂ ಒಂದ್ ದಿವಸ ನೀವು ಪಾಸ್ಟರ್ ಹೇಗಿದ್ದೀರಾ ಅಂತ நீங்க ವಿಚಾರಿಸಿದ್ದೀರಾ? கேட்கலாம், டாக்டர் போய் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கலாம்னு சொல்லலாம், கேட்கலாம். ನೀವು ಕೇಳಬಹುದು, ಡಾಕ್ಟರ್ ಅನ್ನು ಹೋಗಿ ನಾನು ಹೇಗೆ ಕೇಳಿ ಹೇಗಿದ್ದೀರಾ? ஹவ் ஆர் யூ டாக்டர்னு கேட்டா அவருக்கு சிரிப்பு வருமா வராதா? ಹವ್ ಆರ್ ಯು ಡಾಕ್ಟರ್ ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ ನಗು ஏன்னா ಬರುತ್ತೆ. நமக்கு ஹவ் ஆர் யூன்னு பார்க்கறது தான் அவர் இருக்காரு, ನಮಗೆ ಹವ್ ಆರ್ ಯು ಅಂತ ಕೇಳಲಿಕ್ಕೆ ಅವರಿದ್ದಾರೆ. ஆனா அவங்களே நம்ம ஹவ் ஆர் யூன்னு கேட்கணுங்க. ಆದ್ರೆ ಅವರನ್ನು ನಾವು ಹವ್ ಆರ್ ಯು ಅಂತ ಕೇಳಬೇಕು. ஒரு நாள் லோரின பார்த்து இருந்த டாக்டர் ಒಂದು ದಿವಸ ನನ್ನನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದ ಡಾಕ್ಟರ್, அவரை விசிட் பண்ண நாம போயிட்டு இருக்கோம். ಅವರನ್ನು ನೋಡಲು ಹೋಗುತ್ತಿದ್ದೇವೆ. பார்த்தா அவர் கேபின்ல அவர் ரூம்ல அவர் காணோம். ನೋಡಿದರೆ ಅವ್ರ ಕ್ಯಾಬಿನ್ ಅಲ್ಲಿ ಅವರು ಇಲ್ಲ. சரி எங்க வேற ஏதாவது பார்க்கலாம் சொல்லி வந்தா அவர் வீல் சேர்ல அவர் வந்துட்டு இருக்காரு. ಅವರನ್ನು ನೋಡೋಣ ಅಂತ ಹುಡುಕಿತಾ நாங்க ಹೋದ್ರೆ ಅವರು பார்த்துட்டு ವೀಲ್ ಚೇರ್ வாட் ஹேப்பன் பாஸ்டர், வாட் ஹேப்பன் டாக்டர், ஹவ் ஆர் யூ அப்படி நாங்க அவரை கேட்டோம். ಏನಾಯ್ತು ಡಾಕ್ಟರ್ ಹೇಗಿದ್ದೀರಾ ಅಂತ ನಾವು ಕೇಳಿದ್ವಿ. பாஸ்டருக்கும் விசாரிப்பு வேணுங்க, ಪಾಸ್ಟರಿಗೂ ವಿಚಾರಣೆ ಬೇಕು. அப்போ நீங்க விசாரிக்கிறதுல நான் விசாரிக்கிறேன். ಹಾಗಾದ್ರೆ ನೀವು ವಿಚಾರಿಸುವುದಿಲ್ಲ, ನಾನು ಇದೆಲ್ಲ ಕೊರೆ. ವಿಚಾರಿಸುತ್ತೇನೆ. ಇದೆಲ್ಲ ಕೊರತೆ. விஷயம் என்ன தெரியுமா? ವಿಷಯ ಏನು ಗೊತ್ತಾ? கர்த்தர் வீடு என் மகிழ்ச்சியா இல்ல, ದೇವರ ಸಮ್ಮುಖವು ನನಗೆ ಸಂತೋಷವಾಗಿಲ್ಲ. இதையெல்லாம் குறையா சொல்லிக்கிட்டு இருக்கிறது. ಇದೆಲ್ಲ ನಾನು ಕೊರತೆಯಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ. கர்த்தர் சபை கர்த்தருடைய வீடு, ದೇವರ ಸಭೆಯು ದೇವರ ಮನೆ. இங்க நான் உங்களை விசாரிக்கிறனோ இல்லையோ, ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ವಿಚಾರಿಸುತ್ತೇನೋ ಇಲ್ಲವೋ, பேசுறனோ இல்லையோ, ನಾನು ನಿಮ್ಮ ಬಳಿ ಮಾತನಾಡುತ್ತೇನೋ ಇಲ್ಲವೋ, டைம் ಸ್ಪೆಂಡ್ பண்றனோ இல்லையோ, ನಾನು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಸಮಯ ಕೊಡುತ್ತೇನೋ ಇಲ್ಲವೋ, இது அப்பா வீடு. ಇದು ದೇವರ ಮನೆ. அப்பா உங்களை தொட்டு தான் அனுப்புவாரு, ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು அப்பா உங்களை விசாரிச்சு தான் அனுப்புவாரு, ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ವಿಚಾರಿಸಿ அப்பா உங்களோட பேசி தான் அனுப்புவாரு. ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಿ மனுஷங்க நானு, ಮನುಷ್ಯನು ನಾನು. அதனால தான் சொன்னேன், ಅದರಿಂದನೇ ಹೇಳಿದೆ கர்த்தர் சபை கர்த்தர் வீடு. ದೇವರ ಸಭೆ ದೇವರ ಮನೆ. இது என்னுடைய வீடு அல்ல, ಇದು ನನ್ನ ಮನೆ. ஆனால் என்னுடைய பொறுப்பு உங்க எல்லாரையும் விசாரிக்கிறது, உங்களுக்காக ஜெபம் பண்றது. ಆದ್ರೆ ನನ್ನ ಕಾರ್ಯವು ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ವಿಚಾರಿಸುವುದು. உங்கள் ஆத்துமாக்களை குறித்து உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் நாங்கள். ನಿಮ್ಮ ಆತ್ಮಗಳನ್ನು ಕುರಿತು ಅದಕ್ಕೆ ನಾವು ಆನ್ಸರ್ ಮಾಡೋದು, அதுக்கு நாங்க வந்து கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும், உண்மைதான். ಅದಕ್ಕೆ ನಾವು ಎಚ್ಚರವಾಗಿರಬೇಕು, ಅದು ನಿಜವೇ. அதெல்லாம் நான் ஆராதனைக்கு வர்றது தடையா இருக்க கூடாது. ಅದೆಲ್ಲ ನಮಗೆ ಆರಾಧನೆಗೆ ಬರುವುದಕ್ಕೆ ಒಂದು ತಡೆಯಾಗಿರಬಾರದು. ஆன்லைன் ஆராதனை எனக்கு திருப்தியை தராது. ಆನ್ಲೈನ್ ಆರಾಧನೆ ನನಗೆ ತೃಪ್ತಿ ಕೊಡುವುದಿಲ್ಲ. ஆன்லைன் ஆராதனை எனக்கு மகிழ்ச்சியை தராது. ಆನ್ಲೈನ್ ಆರಾಧನೆ ನನಗೆ ಸಂತೋಷ ಕೊಡುವುದಿಲ್ಲ. ஆன்லைன் ஆராதனை ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சிக்கு போதாது. ಆನ್ಲೈನ್ ಆರಾಧನೆ ನನ್ನ ಆತ್ಮಿಕ ಬಾಳಿಗೆ ಅದು ಸಾಲದು. ஆன்லைன் ஆராதனையில திருப்தி அடைய வேண்டாம். ಆನ್ಲೈನ್ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ನೀವು ತೃಪ್ತಿಗೊಳ್ಳಬೇಡಿ. ஆன்லைன் நீங்க பார்த்துட்டு இருக்கறவங்க அப்படி விட்டு போய்டாதீங்க. ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ ನೋಡುತ್ತಿರುವವರು ಬಿಟ್ಟು ಹೋಗಬೇಡಿ. முழுசா கேட்டு போங்க. ಫುಲ್ ಆಗಿ ಕೇಳಿ ಹೋಗಿ. அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வருவீங்க. ಬರುವ ವಾರದಲ್ಲಿ ಸಭೆಗೆ ಬರುವಿರಿ. அப்ப கவனிங்க. ಹಾಗಾದ್ರೆ ಗಮನಿಸಿ. இவருக்கு அவ்வளவு சந்தோஷம். ಇವರಿಗೆ ಅವಷ್ಟು ಸಂತೋಷ. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. ಅವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? இரண்டாவது வசனத்துல, ಎರಡನೇ ವಚನದಲ್ಲಿ, முதல் வசனத்துல என்ன சொல்றாரு? ಮೊದಲನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಾರೆ? கர்த்தருடைய
வீட்டுக்கு போவோம் வாருங்கன்னு சொன்ன உடனே நான் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்தேன். ದೇವರ ಮನೆಗೆ ಹೋಗೋಣ ಬನ್ನಿ ಎಂದ ತಕ್ಷಣ ನನಗೆ ಸಂತೋಷವಾಯಿತು. இரண்டாவது வசனத்துல சொல்றாரு, 122வது சங்கீதம் 2வது வசனத்துல சொல்றாரு, 122ನ ಕೀರ್ತನೆ 2ರ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, எருசலேமே ಓ ಯೆರೂಸಲೇಮೇ, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. ஹalleluya. ನಮ್ಮ ಪಾದಗಳು ನಿನ್ನ ಬಾಗಿಲಲ್ಲಿ ನಿಲ್ಲಲಾಯಿತು. கால் நிக்கணும், ಕಾಲು ನಿಲ್ಲಬೇಕು. சர்ச்சில் நம்ம வந்து ನಾವು ಚರ್ಚಲ್ಲಿ ಬಂದು சர்ச்சுக்கு வரணும். ನಾವು ಸಭೆಗೆ ಬರಬೇಕು. இதை நம்ம இன்னைக்கு காலத்துல ஆன்லைன் அட்டெண்ட் பண்றவங்க சொல்லலாமா? ಈ ಕಾಲದಲ್ಲಿ ಇರೋರು ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ, எருசலேமே ಯೆರೂಸಲೇಮೇ, உன் லேப்டாப்பில், ನಿನ್ನ ಲ್ಯಾಪ್ಟಾಪ್ ಅಲ್ಲಿ, உன் மொபைலில், ನಿನ್ನ ಮೊಬೈಲ್ ಅಲ್ಲಿ, உன் சிஸ்டமில் ನಿನ್ನ ಸಿಸ್ಟಮ್ என் ಅಲ್ಲಿ கண்கள் பார்க்கலாயிற்று. ನನ್ನ ಕಣ್ಗಳು ನೋಡಲ್ಪಟ್ಟಿತು. ஏத்துக்குவாரா கடவுள்? ಇದನ್ನು ಅಂಗೀಕರಿಸುವರಾ? என் சந்தோஷம் அங்க அவ்வளவு முடிஞ்சிருங்க. ನನ್ನ ಸಂತೋಷ ಅಲ್ಲೇ ಮುಗಿಯುತ್ತದೆ. அப்பா வீட்டுக்கு வரணும், ಅಪ್ಪ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬರಬೇಕು, அப்பா இடத்துக்கு வரணும், ದೇವರ ಮನೆಗೆ ಬರಬೇಕು, நமக்கு நியமித்திருக்கிற சபைக்கு வரணும். ನಮಗೆ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟ ಸಭೆಗೆ சபை ಬರಬೇಕು. ஆராதனை இன்னைக்கு அவ்வளவு கிள்ளுக்கரை ஆயிடுச்சு. ಸಭೆಯ ಆರಾಧನೆ ಅಷ್ಟು ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿ ಆಗ್ಬಿಟ್ಟಿದೆ. லேசா இருக்கு எல்லாருக்கும் சபை ஆராதனைய நெக்லெக்ட் பண்றதுக்கு. ತುಂಬಾ ಈಸಿಯಾಗಿ ತಗೊಂಡಿದ್ದಾರೆ ಎಲ್ಲರೂ. ஆனா நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. வாட்ச் ஃப்ரம் ஹோம் இல்லங்க, ವಾಚ್ ಫ್ರಮ್ ಹೋಮ್ ಅಲ್ಲ ರೀ, இங்க வந்து வாட்ச் பண்ணணும். ಇಲ್ಲಿ ಬಂದು ನೋಡಬೇಕು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இங்க வந்து நிக்கணும், ಇಲ್ಲಿ ಬಂದು இங்க ನಿಲ್ಲಬೇಕು, வந்து ஆராதிக்கணும். ಇಲ್ಲಿ ಬಂದು ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು. அங்க இருந்தே ரத்தத்தை கொடுத்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? ಅವರು ಅಲ್ಲಿಂದನೇ ರಕ್ತವನ್ನು ಕುಸುರಿಸಿದರೆ ಹೇಗಿರುತ್ತೆ? இறங்கிட்டாரு பூமிக்கு, ಇಳಿದು ಬಂದರು ಭೂಮಿಗೆ. அப்படிதானங்க? ಆ ರೀತಿ ಅಲ್ಲವಾ? கர்த்தர் எவ்வளவு நல்லவர், ಎಷ್ಟು ಒಳ್ಳೆ ದೇವರು. எனக்குன்னு ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறார். ನನಗೆ ಅಂತ ಒಂದು ಮನೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. உலகத்துல எனக்கு வீடு இருக்கோ குடும்பம் இருக்கோ நான் அனாதையோ திக்கற்றவர்களா இருக்கலாம். ನಾನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನನಗೆ ಮನೆ ಇರಬಹುದು, ಇಲ್ಲದೆ ಇರಬಹುದು, ನಾನು ಅನಾಥನಾಗಿರಬಹುದು, ದಿಕ್ಕಿಲ್ಲದವನಾಗಿರಬಹುದು. அடிக்கடி இந்த அனாதை பிள்ளைங்களை குறித்து யோசனை வந்துகிட்டே இருக்கும். அது ஏன் வருதுன்னு எனக்கு தெரியல. ಆವಾಗ ನನಗೆ ಈ ಅನಾಥರನ್ನು ಕುರಿತು ಆ ಮಕ್ಕಳನ್ನು ನನಗೆ என் பிள்ளைங்க என்ன அப்பான்னு கூப்பிடும்போது, என் பிள்ளைங்க என்ன மிஸ் பண்ணும்போது அவங்கள யோசிக்கிறத விட அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க என் மைண்டுக்குள்ள வராங்க. இவங்க இப்படி மிஸ் பண்றாங்களே, அப்போ இல்லாத பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்றதெல்லாம் என் மைண்டுக்குள்ள ஓடி தலையை கெடுத்து விட்டுரும். ಕೆಲ ಸಮಯಗಳಲ್ಲಿ ನಾನು ಹೊರಗೆ ಹೋಗುವಾಗ ನನ್ನ ಮಕ್ಕಳು ನನ್ನನ್ನು ಮಿಸ್ ಮಾಡುವಾಗ ಅನಾಥ ಮಕ್ಕಳು ಯಾವ ರೀತಿ ಮಿಸ್ ಮಾಡುವರು ಎಂಬುದಾಗಿ ಕಾರ್ಯವು ನನ್ನ ಮನಸ್ಸಲ್ಲಿ. அப்ப என்னை ஆறுதல் படுத்துகிற ஒரே ஒரு விஷயம், ಆವಾಗ ನನ್ನನ್ನು ಅದನ್ನು ಗಾಯವನ್ನು ಆರಿಸುವ ಒಂದೇ ವಾಕ್ಯ, அப்பா உண்டு, ನನ್ನ ಅಪ್ಪ, அந்த அப்பாவுக்கு ஒரு வீடு இருக்கு, ಆ ಅಪ್ಪಗೆ ಒಂದು ಮನೆ ಇದೆ, தொடர்ந்து அந்த அப்பா வீட்டுக்கு நான் உழைக்கணும், ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾನು அந்த அப்பா வீட்டுல அநேகரை சேர்க்கணும். ಆ ಅಪ್ಪ ஹalleluya. ಮನೆಯಲ್ಲಿ ನಾನು ಅನೇಕರನ್ನು ಸೇರಿಸಬೇಕು. ಅನಾಥ ಇಲ್ಲ, ಸಭೆ இருந்தா நான் ಅನಾಥ ಇಲ್ಲ, ನಾನು ಸಭೆ ಇದ್ದರೂ ಅನಾಥರಲ್ಲ, ಸಭೆ இருந்தா நான் தனிநபர் அல்ல, ಸಭೆ ಇದ್ದರೆ ನಾನು ஏன்னா இது சபை கர்த்தர் வீடா இருக்கிறது. ಏಕೆಂದರೆ ಸಭೆಯು ದೇವರ ಮನೆಯಾಗಿದೆ. இங்கே உங்களை என்னை ஆண்டவர் மகிழ பண்ணுவேன் சொல்லி ಇಲ್ಲಿ வாக்கு ದೇವರು கொடுத்திருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನು ಸಂತೋಷಗೊಳಿಸುವೆನು இது ಎಂದು ஜெப ಹೇಳಿದ್ದಾರೆ. வீடா இருக்கிறது. ಇದು ಪ್ರಾರ್ಥನೆಯ ಮನೆಯಾಗಿದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. ಒಂದು ಈ ಕಾರ್ಯವು இது ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. எப்ப எடுத்தாங்க தெரியல, ஆனா ஒரு புள்ளி விவரம் இப்படி சொல்லுகிறது. ಇದು ಯಾವಾಗ ಬರೆದಿದ್ದಾರೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. கடந்த 25 வருடங்களில் ಕಳೆದ 25 ವರ್ಷಗಳಲ್ಲಿ 4 கோடி ஜனங்கள், 4 ಕೋಟಿ ಜನರು, நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, இன்னிலிருந்து கடந்த 25 வருஷத்துல ಇವತ್ತಿಂದ 25 ವರ್ಷ 4 கோடி ஜனங்கள் 4 ಕೋಟಿ ಜನ சபைக்கு போவதை விட்டுட்டு இருக்காங்க. ಸಭೆಗೆ ಹೋಗುವುದನ್ನು ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ, ನೆಗ್ಲೆಕ್ಟ್ பண்றாங்க. ಅದನ್ನು ಅವರು ಆ ರೀತಿ ಬಿಟ್ಟು உலகம் முழுக்க எடுத்த கணக்கு. ಇದು ಲೋಕ ಫುಲ್ ಆಗಿ பல ரீசன்ஸ். ಲೆಕ್ಕ. எனக்கு கடவுள் வேண்டாம், ಅನೇಕ எனக்கு சபை வேண்டாம், ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. எனக்கு போதகர் வேண்டாம், ನನಗೆ ಸಭೆ ಬೇಡ, ನನಗೆ ಬೋಧಕರು ಬೇಡ, எனக்கு வேற எதுவும் வேண்டாம், ನನಗೆ ಏನು ಬೇಡ, இந்த மாதிரி ஐக்கியம் எனக்கு வேண்டாம், ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಐಕ್ಯ ಬೇಡ, இந்த ಕಮಿಟ್ಮೆಂಟ್ எனக்கு வேண்டாம், ಯಾವ ರೀತಿಯಾದ ಒಂದು ಕಮಿಟ್ಮೆಂಟ್ ಬೇಡ, ஆராதிக்கணுமா, ನಾನು ಅಲ್ಲೇ ಹೋಗಿ ಆರಾಧಿಸಬೇಕಾ, நான் இங்க தான் ஆராதிக்கணுமா, ನಾನು ಇಲ್ಲೇ ಬೇಕಾ ಆರಾಧಿಸಬೇಕಾ? பல கேள்வி, பல காரணங்கள்னால 4 கோடி ஜனங்கள், கிட்டத்தட்ட உலகத்தில் 8 பில்லியன், அதுல 3 பில்லியன் ஜனங்கள் அப்படி இருக்காங்க. ಈ ರೀತಿಯಾದ ಅನೇಕ ಪ್ರಶ್ನಿಸುವವರು ಈ ರೀತಿ ಇದ್ದಾರೆ, ಅದರಲ್ಲಿ 8 ಬಿಲಿಯನ್ ಜನರು ಈ ರೀತಿ ಇದ್ದಾರೆ. எவ்வளவு மோசமான நேரத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா? ಎಷ್ಟು ಮೋಸವಾದ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಬಾಳುತ್ತಿದ್ದೇವೆ ನೋಡಿ. நேரத்துல ಈ ಸಮಯದಲ್ಲಿ நான் என் கால்கள் எப்போதும் சபையிலே நிற்க வேண்டும். ನಾನು ಯಾವಾಗಲೂ ನನ್ನ ಕಾಲ್ಗಳು ಸಭೆಯಲ್ಲಿ ನಿಲ್ಲಬೇಕು. ஆன்லைன் பாருங்க, தவறில்ல. ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ ನೋಡಿ ತಪ್ಪಲ್ಲ. ஆனா முடியாத சமயம் தான் அது. ಅದು ನಿಮಗೆ ಆಗದೇ ಇರುವ ಸಮಯದಲ್ಲಿ முடியும் என்றபோது நான் ஓடி வந்து அப்பா சமூகத்துல விழுந்துடணும். ನನ್ನಿಂದ ಸಾಧ್ಯ ಅನ್ನುವಾಗ ಅಪ್ಪ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಓಡಿ ಬಂದು ಬೀಳಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாம். ಇವತ್ತು ನಾವು ಒಂದು ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. வந்திருக்கிறவர்களும் ஆன்லைன்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறவர்கள், ಇಲ್ಲಿ ಬಂದಿರೋರು ಆನ್ಲೈನ್ ನಲ್ಲಿ ಇರುವವರು, என் பின்னாடி
பின்னாடி நீங்க இந்த வார்த்தையை சொல்லுங்க. ನನ್ನ ಹಿಂದೆ ಈ ಮಾತನ್ನು ಹೇಳಿ. இனி என் வாழ்நாளில் ಇನಿ ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ஒரு வாரமும் ಒಂದು ವಾರವು சபை ஆராதனையை ಸಭಾ ಆರಾಧನೆಯನ್ನು தவிர்க்க மாட்டேன். ನಾನು ಅದನ್ನು ತಪ್ಪುವುದಿಲ್ಲ. எனக்கு பலன் இருக்கிற வரைக்கும், ನನಗೆ ಬಲ ಇರುವವರೆಗೂ, என்னால் எழுந்து நடக்கிற முடிகிற வரைக்கும், ನಾನು ಎದ್ದು ನಡೆಯುವವರೆಗೂ, கடைசி வரைக்கும் ಕೊನೆಯ ತನಕ ஆராதனைக்கு கலந்து கொள்ளுவேன். ನಾನು ಆರಾಧನೆಗೆ ஆராதனைக்கு கலந்து கொள்ளாத நாளே என் வாழ்க்கையில இருக்க கூடாது. ಆರಾಧನೆಗೆ ಬರದೇ ಇರುವ ஹalleluya. ದಿನವೇ ಇರಬಾರದು. கரங்களை தட்டலாமா? ஹalleluya. ಕರಗಳನ್ನು ತಟ್ಟೋಣ. ஆனா இன்னைக்கு நமக்கு என்ன தோணுது? ಇವತ್ತು ನಮಗೆ ಏನು ಅನಿಸುತ್ತದೆ? நம்ம இப்படி சொல்றோம், ನಾವು ಈ ರೀತಿ ಹೇಳ್ತೇವೆ, ஆராதனைக்கு கலந்து கொள்ளாத நாளே இருக்க கூடாது. யோசிச்சு பார்க்கணும். ಆರಾಧನೆಗೆ ನಾನು ಬರದೇ ಇರುವ ದಿನವೇ ಇರಬಾರದು ಯೋಚಿಸಬೇಕು ಅಂತ ಹೇಳುತ್ತೇವೆ. என்னைக்கு நான் ஆராதனைக்கு போல, ಯಾವಾಗ ನಾನು ಹೋಗಲಿಲ್ಲ. இப்ப இருக்கிறவங்க எப்படி தெரியுமா? ಆದ್ರೆ ಈಗಿರೋರಿಗೆ என்னைக்கு நான் ஆராதனைக்கு போனேன், ಯಾವಾಗ ನಾನು ಹೋಗಿದ್ದೆ. ஆன்லைன்ல இருக்கிறீங்களா? அப்படி ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ? என்னைக்கு நான் ஆராதனைக்கு போனேன், ಯಾವಾಗ ನಾನು ಆರಾಧನೆಗೆ ಹೋಗಿದ್ದೆ. போன நாட்கள் தெரியவே கூடாது. அப்படி ஒவ்வொரு வாரமும் அப்ப பாதத்துல ಹೋಗದೇ ಇರುವ ದಿನ ನಿಮಗೆ ನೆನಪೇ ಇರಬಾರದು. ஆமென். ಆ ರೀತಿ ಹೋಗಬೇಕು. சபை நடுவில் கர்த்தரை நான் துதிப்பேன் என்று சொல்லி தாவீது பக்தர்கள் பாடுறாரு. சபை நடுவில் கர்த்தரை நான் துதிப்பேன்னு சொல்லி பாடுறாங்க. ಸಭೆಯ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ನಾನು ಸ್ತುತಿಸುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. எடுக்க வேண்டாம், எழுதிக்கொள்ளுங்க, நான் படிக்கிறேன். 68வது சங்கீதம் 26வது வசனத்துல, இஸ்ரவேலின் ஊற்றில் இருந்து தோன்றினவர்களே. ಕೀರ್ತನೆ 68:26ರಲ್ಲಿ, சபைகளின் நடுவே ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். எங்க துதிக்கணுமா? ಸಭೆಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸಿರಿ. கர்த்தரை துதிக்கணுமா? எங்க? சபைகளில். இரண்டாவது சொல்றார் பாருங்க, 26வது சங்கீதம் 12வது வசனத்துல, என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது. அந்த செம்மையான எது தெரியுமா? கர்த்தருடைய சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். ஹalleluya. ನನ್ನ ಪಾದವು, ஹalleluya. அப்படியே நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். ಸಭೆಯಲ್ಲಿ ನಾನು ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತೇನೆ. செம்மையான இடத்திலே நிற்கிறது என் கால்கள். ಅದು ಒಳ್ಳೆಯ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ನನ್ನ ಕಾಲ್ಗಳು சொல்லுங்க, நீங்க இப்ப இருக்கிறீங்களே அது செம்மையான இடங்க. நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, நின்னுகிட்டு இருக்கீங்க, அது செம்மையான இடம். அது கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற இடம். ಅದು ದೇವರು ನಿಮಗೋಸ್ಕರ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದ ಒಂದು ಸ್ಥಳವಾಗಿದೆ. ஹalleluya. ಹalleluya. இரண்டாவதாக முதலாவதாக God's home is our pleasure. முதலாவது God's home is our pleasure. ಮೊದಲನೇದು ಕರ್ತನ ಮನೆಯು ನನ್ನ ಸಂತೋಷ. இரண்டாவது God's home is our privilege. ಎರಡನೇದಾಗಿ ಕರ್ತನ ಮನೆಯು ನನ್ನ ಭಾಗ್ಯ. கர்த்தருடைய வீடு என்னுடைய பாக்கியம்ங்க. ದೇವರ ಮನೆಯು ನನ್ನ ಭಾಗ್ಯ. கர்த்தருடைய வீடு என்னுடைய ஸ்லாக்கியங்க. ಕರ್ತನ ಮನೆಯು ನನ್ನ ಭಾಗ್ಯ. கர்த்தருடைய வீடு இன்னொரு வார்த்தையில சொல்லணும் சொன்னா அதுதாங்க எனக்கு ஆசீர்வாதம். ಇನ್ನೊಂದು ಮಾತಲ್ಲಿ ಹೇಳಬೇಕಾದ್ರೆ ಕರ್ತರ ಮನೆಯು ನನ್ನ சபை ಆಶೀರ್ವಾದ. என்கிற ஒரு இடத்தை ஒரு கான்செப்டை எனக்கு உங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்றால் அதுதான் எனக்கு ஒரு ஆசீர்வாதம். ದೇವರು ಒಂದು ಸಭೆ ಎಂಬ ಒಂದು ಕಾನ್ಸೆಪ್ಟ್ ಅನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂದರೆ ಅದು ನನಗೂ ನಿಮಗೆ ಆಶೀರ್ವಾದವಲ್ಲವಾ? வேதம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, அப்போஸ்தலர்கள் 2:47ல சொல்லுகிறது. அப்படியே சொல்லுமா? அப்படியே சொல்லு. அப்போஸ்தலர்கள் 2:47ல சொல்லுகிறது. ಅಪೊಸ್ತಲರಿಗೆ ಬರೆದ ಕೃತ್ಯಗಳು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. 2:47ல சொல்லுகிறது. 2:47ರಲ್ಲಿ ரட்சிக்கப்பட்டவர்களை, ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರನ್ನು, ரட்சிக்கப்பட்டவர்களை ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರನ್ನು கர்த்தர் அனுதினமும் சபையிலே கொண்டு போய் சேர்த்து கொண்டு வந்தார். ದೇವರು ಎಲ್ಲರನ್ನು ಸಭೆಯಲ್ಲಿ ಸೇರಿಸಿದ್ದಾನೆ. எங்க சேர்த்துக்கிட்டு வந்தாருங்க? ಎಲ್ಲಿ ಸೇರಿಸಿದ್ದಾರೆ? ரட்சிக்கப்பட்டவர்களை, ರಕ್ಷಣೆ ಹೊಂದವರನ್ನು கர்த்தர் அனுதினமும் ದೇವರು ಅನುದಿನವೂ ஒரு மலையிலே சேர்த்துக்கிட்டு வந்தார். ಒಂದು ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಸೇರಿಸಿದರು, ஒரு ஆசிரமத்தில் சேர்த்துக்கிட்டு வந்தார், ಒಂದು ಆಶ್ರಮದಲ್ಲಿ ஒரு ಸೇರಿಸಿದರು, சத்திரத்தில் சேர்த்துக்கிட்டு வந்தார், ಒಂದು ಛತ್ರದಲ್ಲಿ ಸೇರಿಸಿದರು, ஒரு ஜெப மலையில் சேர்த்துக்கிட்டு வந்தார். ಒಂದು ಬೆಟ್ಟ ಗುಡ್ಡಗಳಲ್ಲಿ ಸೇರಿಸಿದ್ದಾರೆ. அப்படியே சொல்லுது வசனம். ಆ ರೀತಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ ವಚನ. சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ಸಭೆಯಲ್ಲಿ ಸೇರಿಸಿದರು. அவர் எவ்வளவு ஒழுக்கமுள்ள தேவன் பாருங்க. ಅವರು ಎಷ್ಟು ಒಳ್ಳೆ ದೇವರು ನೋಡಿ. எவ்வளவு ஞானமுள்ள தேவன் பாருங்க. ಎಷ್ಟು ಜ್ಞಾನವುಳ್ಳ ದೇವರು ನೋಡಿ. உலகத்தில் எல்லாரும் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ನನ್ನನ್ನು ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾರೆ. அப்படி அநேகர் ஏற்றுக்கொள்ளும்போது ಆ ರೀತಿ ಅಂಗೀಕರಿಸುವಾಗ அவர்கள் அப்படியே தனிக்காட்டுல விடல. ಆ ರೀತಿ ಅವರನ್ನು ಹಾಗೆ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಬಿಡಲಿಲ್ಲ. ரட்சிக்கப்படுறவங்களாம் சரி நீ போ, நீ பாட்டுக்கு போ, நீ வாழ்ந்து போ, வந்தா வா, வரங்கட்டி போ பரலோகத்துக்கு. ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರೆಲ್ಲ ನೀನು ಬಂದ್ರೆ ಬಾ, ಬಿಟ್ರೆ ಬಿಡು ಅಂತ ಹೋಗಲಿಲ್ಲ. அப்படி யோசிச்சாரா கடவுள்? ಆ ರೀತಿ ಯೋಚನೆ ಮಾಡಿದಾರ ದೇವರು? ரட்சிக்கப்பட்டு சரி ரட்சிக்கப்பட்டல அது போதும், நீ எந்த சபைக்கும் அடங்கி இருக்க வேண்டியதில்லை, எங்கேயும் போக வேண்டியதில்லை, நினைச்சது செஞ்சுக்கிட்டு போ, கடைசியில நான் வரும்போது நீ இருந்தன்னா கூட்டிட்டு போறேன். ದೇವರು ಈ ರೀತಿ ಹೇಳಲಿಲ್ಲ. ನೀನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ಯಾ, ಹೇಗಾದರೂ ಇರು, ಪರವಾಗಿಲ್ಲ, ಎಲ್ಲಾದ್ರೂ ಹೋಗು, ಎಲ್ಲಾದ್ರೂ ಇರು,
ಸಭೆಗೆ ಬಂದ್ರೆ ಬಾ அப்படி ಬಿಟ್ರೆ ಬಿಡು சொன்னாரா? ಅಂತ ಹೇಳಿದಾರಾ? இல்ல, அப்படி ಬರುವಾಗ யோசிக்கிற- ನಾನು ಕರೆದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದಾರಾ? அப்படி யோசிக்கிற தேவனா அவரு? ಆ ರೀತಿ ಯೋಚನೆ ಮಾಡುವ அவர் ದೇವರಾ? he is a god of order. அவர் ஒவ்வொன்றையும் ஒழுங்கும் கிரமமாய் நடத்துகிற தேவன். ಆತನು ಎಲ್ಲವನ್ನು ಸುಂದರವಾಗಿ ಆತನು ನಡೆಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. சபையை எனக்கு உங்களுக்கு வச்சிருக்கிறார். ಸಭೆಯನ್ನು ನಿನಗೆ ನಿಮಗೋಸ್ಕರ ನನಗೋಸ್ಕರ அந்த ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. சபைக்கு தலை அவரு. ಆ ಸಭೆಗೆ ಹೆಡ್ ಅವರಾಗಿದ್ದಾರೆ. அவர் சொல்றார் பாருங்க, ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ ನೋಡಿ, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் அல்லவா? ನೀವು ದೇವರ ಸಭೆಯಾಗಿದ್ದೀರಲ್ಲವಾ? அப்புறம் நான் ஏன் சர்ச்சுக்கு வரணும்? ಹಾಗಾದ್ರೆ ನಾನು ಯಾಕೆ ಸಭೆಗೆ ಬರಬೇಕು? அவர் தான் எனக்குள்ள வாசம் செய்யறாரு. ಆರೆ ನನ್ನೊಳಗೆ ಇದ್ದಾರಲ್ಲ, அப்புறம் நான் ஏன் சர்ச்சுக்கு வரணும்? ಹಾಗಾದ್ರೆ ನಾನು ಯಾಕೆ ಸಭೆಗೆ நான் ಬರಬೇಕು? இருக்கிற இடத்துல நான் ஆராதிச்சிட்டு ನಾನು போயிடுவேன். ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲೇ ಪ್ರಾರ್ಥನೆ இப்படி ಮಾಡುತ್ತೇನೆ. தான் அந்த குறுக்கு கேள்விங்களா நம்ம கேட்டுக்கிட்டு ಈ ರೀತಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ನಾವು ಪ್ರಶ್ನಿಸುತ್ತೇವೆ. ஆண்டவர் சொல்றாரு, சபையில சேர்த்துட்டு வந்தார்ல, ಆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ ಸಭೆಯಲ್ಲಿ அப்போ ಸೇರಿಸಿದ್ದಾರೆ. ஆலயமாய் உங்களிடத்தில் தங்குகிறவர் நாம் எல்லோரும் சபையாய் ஒரு இடத்துல கூடி அவரை ஆராதிக்க வேண்டும். ನೀವು ಸಭೆಯಾಗಿರುವಾಗ ಆತರು ನಾವೆಲ್ಲರೂ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿ ಕೂಡಿ ನಾವು ಆತನನ್ನು ಆರಾಧಿಸಬೇಕು. பாருங்க, வேதம் சொல்லுகிறது எபிரியர் 10:25. ಇಬ್ರಿಯರು 10:25 ஹெப்ரியனு 10:25. ಇಬ್ರಿಯರು 10:25 ಹೀಗೆ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. எபிரியர் 10:25 சிலர் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல ಸಭೆಯನ್ನು ಕೂಡಿ ಬರುವುದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುವ ಹಾಗೆ, விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். ನಾವು ಬಿಟ್ಟು ಬಿಡುವ ಹಾಗೆ, என்னங்க சொல்லமா? விட்டு விடுறது போல ಬಿಟ್ಟು ಬಿಡುವ ಹಾಗೆ நானும் விட்டு விடாமல். ನಾನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬಾರದು. என்ன கவனிக்கிறீங்களா? நீ விட்டு விடுகிறது போல, ಬಿಟ್ಟು ಬಿಡುವ ಹಾಗೆ, சபையை விட்டு விடுகிறது போல ಸಭೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುವ ಹಾಗೆ நானும் விட்டு விடாமல். ನಾನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬಾರದು. ஆனா நம்ம என்ன பண்றோம்? ಆದ್ರೆ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ? சபையை விட்டு விடுகிறது போல ಸಭೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುವ நானும் ಹಾಗೆ, சபைக்கு சர்ச்சுக்கு ஆராதனைக்கு விட்டு வரேன். ನಾನು ಸಭೆಗೆ ಆರಾಧನೆಗೆ ವಾರ ವಾರ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟು வரேன். ವಾರ ವಾರ ಬಿಟ್ಟು ஒரு வாரம் வந்தா 9 வாரம் வர்றதில்ல. ಒಂದು ವಾರ ಬಂದರೆ 9 ஒரு ವಾರ வாரத்துல திருப்தி ஆயிடுறது. ಒಂದು ವಾರದಲ್ಲೇ ತೃಪ್ತಿ ಆಗುವುದು. அதுக்கப்புறம் நம்ம தேடணும். ಆದ್ಮೇಲೆ ನಾವು ஏன் ಹುಡುಕಬೇಕು. பிரதர் வரல? ಯಾಕೆ ಬ್ರದರ್ ஏன் ಬರ್ಲಿಲ್ಲ? சிஸ்டர் வரல? ಯಾಕೆ ಸಿಸ್ಟರ್ ஏன் ಬರ್ಲಿಲ್ಲ? அம்மா வரல? ಏನ್ ಅಮ್ಮ ಬರ್ಲಿಲ್ಲ? ஏன் ஐயா வரல? ಯಾಕೆ ತಂದೆ ஏன் ಬರ್ಲಿಲ್ಲ? அம்மா சபை விட்டு வரீங்க? ಯಾಕಮ್ಮ ಸಭೆಗೆ ಬಿಟ್ಟು ಬರುತ್ತಿದ್ಯಾ? இவர் சொல்றாரு, சிலர் சபையை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நீங்க விட்டு விடாமல் அப்படின்னு சொல்றாரு. ಇಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ಕೆಲವರು ಸಭೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುವ ಹಾಗೆ. அன்னைக்கே சொன்னாரு, ಅವತ್ತೇ ಹೇಳಿದ್ದಾರೆ. இன்னைக்கு எவ்வளவு மோசமா இருக்கு. ಇವತ್ತು ಎಷ್ಟು ಮೋಸವಾಗಿದೆ ನೋಡಿ. அப்ப நான் சபை கூடி வருதல் மிக மிக அவசியம். ಸಭೆಯ ಕೂಡುವಿಕೆ ಮಿಕ ஏன் ಅವಶ್ಯವಾಗಿದೆ. சபைக்கு நான் கூடி வரணும்? ಅದು ಯಾಕೆ ನಾನು ಕೂಡಿ ಬರಬೇಕು? ஏன் கர்த்தரின் வீடு என்னுடைய பாக்கியம்? ಯಾಕೆ ನನ್ನ ಕರ್ತನ ಮನೆಯು ನನಗೆ ஏன் ಭಾಗ್ಯವಾಗಿದೆ? கர்த்தருடைய வீடு எனக்கு ஸ்லாக்கியம் ஆசீர்வாதம்? ಯಾಕೆ ನನ್ನ ಕರ್ತನ ಮನೆಯು ನನಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿದೆ? காரணம் சபையிலே நாம் விசுவாசத்திலே வளர்க்கப்படுவோம். ஹalleluya. ನಾನು ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ನಾನು இங்கே ಬೆಳೆಯಲ್ಪಡುತ್ತೇನೆ. விசுவாசத்தை வளர்க்கப்படுவோம். ಇಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಬೆಳೆಯುತ್ತೇನೆ. இங்கே தேவ வார்த்தையிலே வளர்க்கப்படுவோம். ಇಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬೆಳೆಯಲ್ಪಡುತ್ತೇನೆ. இங்கே நல்ல ஐக்கியத்தில் பரிசுத்த ஐக்கியத்தில் வளரப்படுவோம். ಇಲ್ಲಿ ದೇವರ ಪರಿಶುದ್ಧ ಐಕ್ಯದಲ್ಲಿ ಬೆಳೆಯುತ್ತೇನೆ. இங்கே நல்ல ஆலோசனைகளில் வளர்க்கப்படுவோம். ಇಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಆಲೋಚನೆಯಲ್ಲಿ ಬೆಳೆಯುತ್ತೇನೆ. இங்கே சபையிலே ஒருவருக்கொருவர் நல்ல புத்தி சொல்லிக்கொண்டு நம்ம வளருவோம். ಇಲ್ಲಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಬುದ್ಧಿಯನ್ನು ಹೇಳಿ ಬೆಳೆಯುವವರಾಗಿರುತ್ತೇವೆ. சபையிலே ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கொண்டு வளருவோம். ಸಭೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬರ ಭಾರವನ್ನು ಇನ್ನೊಬ್ಬರು ಹೊರುವರಾಗಿದ್ದೇವೆ. எல்லாவற்றுக்கும் மேலாக ಎಲ್ಲ சபையிலே நான் எல்லாரோடும் கூட சேர்ந்து அவரை ஒரு மனதாய் ஆராதிப்பேன். ஹalleluya. ಎಲ್ಲಕ್ಕಿಂತ ಮೇಲಾಗಿ ಸಭೆಯಲ್ಲಿ ನಾನು ಕೂಡಿ ಅವರನ್ನು ನಾನು ಆರಾಧಿಸುತ್ತೇನೆ. இவர்கள் என் ஜனங்கள், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ಇವರು ನನ್ನ ಜನರು, ಇವರು ನನ್ನ ಸ್ತುತಿಯನ್ನು ಹೇಳಿ ಬರುವರು. we are custom made. அதுக்காக ನಾವು ಕಸ್ಟಮ್ ಮೇಡ್ எதுக்கு ಆಗಿದ್ದೇವೆ. கஸ்டம் மேடு? ಯಾವುದಕ್ಕೆ ಕಸ್ಟಮ್ ಮೇಡ್ அவரை ಆಗಿದ್ದೇವೆ? துதிக்க, அவரை ஆராதிக்க நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ನಾವು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಅವರಿಗೋಸ್ಕರ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. அவரை ஆராதிக்க நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ಅವರನ್ನು ಆರಾಧಿಸಲು ನಾವು அவரை ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ஆராதிக்க நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். ಆತನನ್ನು ಆರಾಧಿಸಲು ಬಿಡುಗಡೆ அதை ಪಡಿಸಿದ್ದೇವೆ. நான் தனியா வீட்லயும் ஆராதிக்கணும், ನಾನು ಒಬ್ಬಂಟಿಗೆಯಾಗಿ என் ಮನೆಯಲ್ಲಿ ಆರಾಧಿಸಬಹುದು, என் குடும்பத்திலையும் ஆராதிக்கணும். ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಆರಾಧಿಸಬಹುದು. எல்லாவற்றுக்கும் மேலாக லோக்கல் சர்ச்ல நான் ஆண்டவரை வந்து வாரம் வாரம் ஆராதிப்பது மிக மிக அவசியமானது. ಎಲ್ಲಕ್ಕಿಂತಲೂ ನಾನು ಸಭೆಗೆ ಬಂದು ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದೇ ಅದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ಸ್ವಲ್ಪ ಕಲ್ಪನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. ஆண்டவர் இருக்கிறாரு, ದೇವರಿದ್ದಾರೆ, எல்லாம் இருக்கு, ಎಲ್ಲ ಇದೆ. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ನಾನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೇನೆ, சர்ச் இல்ல. ಚರ್ಚ್ ಇಲ್ಲ. என்ன யோசிச்சு பாருங்க. ಏನು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. உங்க நல்ல என்னன்னு யோசிச்சு பாருங்க. ನಿಮ್ಮ ಸ್ಥಿತಿಯು ನನ್ನ ಸ್ಥಿತಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. தண்ணி இல்லாத காட்டுல ನೀರಿಲ್ಲದ ಕಾಡು, பெத்த பிள்ளைய விட்ட கணக்கு தான். ಹೆತ್ತ ಮಗುನನ್ನು ಬಿಟ್ಟ ಕಾರಣ ಹಾಗೆ வாழுமா? ಬಾಳುತ್ತದ? ஆத்துமா வாழுமா?
ಆತ್ಮ ಜೀವಿಸುತ್ತದಾ? உலகம் எவ்வளவு மோசம் கொடிதையா இருக்கு தெரியுமா? ಈ ಲೋಕ ಎಷ್ಟು ಮೋಸವಾಗಿದೆ, ಕಠಿಣವಾಗಿದೆ ஆக ಗೊತ್ತಾ? ஒவ்வொரு வாரமும் நாம் தேவ ஆலோசனை கேட்பது முக்கியம். ಒಂದೊಂದು ವಾರವು ದೇವರ ಆಲೋಚನೆ ಕೇಳುವುದು ಅವಶ್ಯಕತೆ. நீங்க சொல்லுவீங்க, உங்களை விட நல்லா ஆன்லைன்ல பண்றாங்க, ನಿಮಗಿಂತ ಆನ್ಲೈನ್ ನಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡುತ್ತಾರೆ. எவ்வளவு பேர் பண்றாங்க, உங்களை மட்டுமா நான் பார்க்கறேன், ನಿಮ್ಮನ್ನು ಮಾತ್ರ ಮಾಡಿ ನೋಡುತ್ತೇನೆ, உங்களை மட்டுமா நான் உங்க பிரசங்கத்தை மட்டுமா கேட்கறேன், ನಿಮ್ಮ ಪ್ರಸಂಗ ಮಾತ್ರ எவ்வளவு ಕೇಳುತ್ತೇನೆ, பேர் பண்றாங்க அதெல்லாம் ಎಷ್ಟು பார்த்து. ಜನ ಮಾತಾಡ್ತಾರೆ ಅದೆಲ್ಲ ಕೇಳ್ತೇನೆ. ಆದರೆ ஒரு சபை மீது சபை போதகருக்கு இருக்கிற பாரம் ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு வராதுங்க. ಒಂದು சபைಯ ಬೋಧಕರಿಗೆ ಇರುವ ಆ ಭಾರವು ಆ ಆನ್ಲೈನ್ ನಲ್ಲಿ ಇರುವವರಿಗೆ ಇರುವುದಿಲ್ಲ. இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க? ಇವತ್ತು ಅನೇಕರು ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? பாஸ்டர் மேல கோவமா, சர்ச் மேல கோவமா. ಪಾಸ್ಟರ್ ಮೇಲೆ ಕೋಪ, ಚರ್ಚ್ ಮೇಲೆ ಕೋಪ. இந்த சர்ச்சுக்கு போனா, அந்த சர்ச்சுக்கு போனா, அந்த சர்ச்சுக்கு போனேன், ಈ ಚರ್ಚ್ಗೆ ಹೋದೆ, ಆ ಚರ್ಚ್ಗೆ ಹೋದೆ, ಆ ಚರ್ಚ್ಗೆ ಹೋದೆ. யாருமே என்ன சரியா விசாரிக்கல, ಯಾರು ನನ್ನ ಸರಿಯಾಗಿ ವಿಚಾರಿಸಲಿಲ್ಲ. அதனால யாருமே எனக்கு வேண்டாம், ಅದಕ್ಕೆ ಯಾರು ನನಗೆ ಬೇಡ, அதனால நான் வீட்ல ಆನ್ಲೈನ್ல பாத்துக்கறேன். ಅದಕ್ಕೆ ನಾನು ಮನೆಯಲ್ಲಿ ಆನ್ಲೈನ್ ನಲ್ಲಿ ನೋಡಿ, வார வாரம் ஒரு பாஸ்டர், ವಾರ ವಾರ ಒಂದು ಪಾಸ್ಟರ್, வார வாரம் ஒரு பிரசங்கம், ವಾರ ವಾರ ಒಂದು ಪ್ರಸಂಗಿ பார்த்துக்கிட்டே இருப்பேன். ನಾನು ನೋಡ್ತಾ ಇರ್ತೇನೆ. அது போதும் எனக்கு. ಅದು ಸಾಕು ನನಗೆ. அது திருப்தியை தருமா? ಅದು ತೃಪ್ತಿ ಕೊಡುತ್ತದಾ? அது உண்மையான ஆசீர்வாதத்தை ಅದು தருமா? ನಿಜವಾದ ಆಶೀರ್ವಾದ ಕೊಡುತ್ತದಾ? அல்லது காட் ஆஃப் ஆர்டருடைய ஒழுக்கமா அது? ಅದು ಪ್ರತ್ಯೇಕವಾದ ದೇವರ ಕಾರ್ಯವಾಗಿದೆಯಾ? சபை இல்லாத இடத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ಸಭೆಯೇ ಇಲ್ಲದ ಒಂದು ಜಾಗವನ್ನು ಯೋಚಿಸಿ ಮಾಡಿ ನೋಡಿ. அவங்க எல்லாம் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள், எனக்கு ஒரு சபை வருமா? ಅವರೆಲ್ಲರೂ ಬಯಸುತ್ತಿದ್ದಾರೆ, ನನಗೆ ಒಂದು ಸಭೆ ಬರುತ್ತದಾ ಅಂತ. இன்னைக்கு உங்களுக்கு தடுக்கி விழுந்தா சர்ச் இருந்தாலும் போக மாட்டேங்கிறோம் குறை சொல்லிக்கிட்டு. ಇವತ್ತು ನಿಮಗೆಲ್ಲರೂ ತಕ್ಷಣದಲ್ಲಿ ಸಭೆ ಸಿಗುವ ಹಾಗಿದ್ದರೂ ಬರುತ್ತಿಲ್ಲ. போன வாரம் ஒரு வீடியோ அனுப்புனாரு எனக்கு ஒரு பிரதர். ಒಂದು ಹೋದವಾರ ಒಂದು ವಿಡಿಯೋ ನನಗೆ ಕಳಿಸಿದ್ದರು. அந்த ஒரு வீடியோல அவங்க ட்ராக்ஸ் ஊழியம் பண்ண போகிறாங்க. அந்த ட்ராக்ஸ் ஊழியத்தில் அவங்க ஒரு இடத்துல தங்கி, ஒரு சர்ச்சில் தங்கி, அங்கேருந்து அவங்க ட்ராக்ஸ் ஊழியத்தை பண்ணுவாங்க. ಅವರು ಒಂದು ಟ್ರ್ಯಾಕ್ಸ್ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ಅವರು ಅಲ್ಲಿ ಇದ್ದು ಅಲ್ಲಿಂದ ಆ ಟ್ರ್ಯಾಕ್ಸ್ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. எனக்கு அந்த வீடியோ இருக்கு, நான் காட்ட முடியல, ஏன்னா சின்ன வீடியோ தான். ಅದು ಚಿಕ್ಕ ಒಂದು ವಿಡಿಯೋ, ನಿಮಗೆ ತೋರಿಸಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. அந்த வீடியோ எடுக்கிறாங்க, அந்த சர்ச்சை வீடியோ எடுக்கிறாங்க. ಆ ಚರ್ಚನ್ನು ವಿಡಿಯೋ ತೆಗಿತಾರೆ. ஒரு இடத்தை வாடகைக்கு எடுத்துருக்காங்க. ಒಂದು ಜಾಗ, ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ಬಾಡಿಗೆಗೆ ತೆಗೆದಿದ್ದಾರೆ. 1500 ரூபாய் அந்த இடத்துக்கு வாடகை. 1500 ರೂಪಾಯಿ. போகுவாக ஆரம்பத்திலே கறி வெற்ற அந்த பலகை, அந்த இடம் ಅಲ್ಲಿ ಅದು ಮಾಂಸ ಮಾರಾಟ ಮಾಡುವ ಜಾಗ. ವಾಸನೆಯ ಒಂದೇ ವಾಸನೆಯಲ್ಲಿ ಕರಿ வெட்டி கொடுக்கிற இடமா அது. ಅದು ಮಾಂಸ ಮಾರಾಟ ಮಾಡುವ ಜಾಗ. ಅದಕ್ಕೆ வாடகை வாங்கியிருக்காங்க அவங்க. ಅದಕ್ಕೆ ಅವರು ಬಾಡಿಗೆ ತಗೊಂಡಿದ್ದಾರೆ. ஒரு குடிசை, கூரை போட்டுருக்காங்களாம். ಒಂದು ಗುಡಿಸಲು, கூரை போட்டுருக்காங்களாம். ಅದೊಂದು ಇದು ಗರಿಯನ್ನು ಹಾಕಿದ್ದಾರೆ. சின்ன இடம், ಚಿಕ್ಕ ಜಾಗ, அங்கங்க ஓட்டை, எல்லா பக்கம் ஓட்டை. அது வந்து பின்னாடி ஒரு பெரிய வயல் இருக்கு, எப்ப பாம்பு வரும் என்ன வரும்னு தெரியாது. ಅದು ಒಂದು ಚಿಕ್ಕ ಜಾಗ, ಹಿಂದೆ ಫುಲ್ ಎಲ್ಲವೂ ಅದು ಒಂದು ಅರಣ್ಯವಾಗಿದೆ. அப்படிப்பட்ட இடத்துலயும் ಆ ರೀತಿಯ ಸ್ಥಳದಲ್ಲೂ ஒரு சில கூட்டம் ஜனங்களை ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ ಕೂಡ ಅಲ್ಲಿ ಒಂದು ಕೂಟ ಜನವು ಆರಾಧನೆ ಮಾಡಿ, அவங்க சொல்லமா இங்க வந்தா வாசனை வருதுன்னு சொல்லி ಅವರು ಬಂದು ಹೇಳಬಹುದಾ, ಅಲ್ಲಿ ಬಂದು ವಾಸನೆ அவங்க சொல்லல இங்க என்ன ஓட்டை இருக்கு, எப்ப பாம்பு வரும் தெரியாது. ಅವರು ಹೇಳಬಹುದಲ್ಲ ಯಾವಾಗ ಹಾವು ಬರುತ್ತದೆ ಅಂತ ಹೇಳಬಹುದಲ್ಲ. கர்த்தருடைய இடம், வீடு என் பிரிவிலேஜ். ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ದೇವರ ಮನೆ ನನ್ನ ಭಾಗ್ಯ. இடம் எப்படி இருக்குன்னு முக்கியம் இல்ல, ಸ್ಥಳ ಯಾವ ರೀತಿ ಇದೆ ನನಗೆ ಮುಖ್ಯ ಅಲ್ಲ. அப்பா என்ன விசாரிக்க போறேன், அப்பா ದೇವರು ನನ್ನನ್ನು ವಿಚಾರಿಸುತ್ತಾರೆ, ಅದು ಸಾಕು. ஹalleluya, ஹalleluya. அந்த வாஞ்சை, அந்த வைராக்கியம் எனக்கு வேணுங்க. ಆ ಒಂದು ಆಸಕ್ತಿ ನನಗೆ ಬೇಕು. போன வருஷத்துல நான் ஒரு வீடியோ காமிச்சேன். ಕಳೆದ ವರ್ಷದಲ್ಲಿ ಒಂದು ವಿಡಿಯೋ ತೋರಿಸಿದೆ. அந்த வீடு, அந்த சர்ச்சுக்கு போகணும்னு சொன்னா ஒரு ஆற்றை கடந்து போகணும். ಅವು ಆ ಸಭೆಗೆ ಹೋಗಬೇಕಂದ್ರೆ ಒಂದು இங்க இருந்து தூரத்துல பார்த்தா, ಇಲ್ಲಿಂದ ದೂರ ನೋಡಿದರೆ ஒரு இடத்துல இருக்கு சர்ச். அது ಎಲ್ಲೋ ದೂರದಲ್ಲಿ, மலைக்கு கீழே, ಅದು ಒಂದು ಬೆಟ್ಟದ ಅಡಿಯಲ್ಲಿ, அந்த இடத்துக்கு, ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ அவங்க உள்ள போய் வெளியே வரதுக்கு டைம் ஆயிடும். அதனால சாப்பாட்டுக்கு அந்த கூடைகளை, அந்த பெரிய பாத்திரங்களை தூக்கிக்கிட்டு வாஞ்சையோடு போறாங்க. அங்க ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಬರುವುದಕ್ಕೆ ತುಂಬಾ ಸಮಯವಾಗುತ್ತದೆ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಊಟ, ಅದು ಮಂಕ್ರಿ ಎಲ್ಲ ತಗೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. அப்படியெல்லாம் போய் சபைக்கு போகிற இடத்துல, ಆ ರೀತಿ ಎಲ್ಲ ಸಭೆಗೆ ಹೋಗುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ, ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ நமக்கு எல்லாமே இருந்தோம். ಇವತ್ತು ನಮಗೆ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ಇದ್ದರೂ ಚರ್ಚ್ಗೆ போறது ಕೊರ சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு, ಸಭೆಗೆ ಹೋಗೋದು ಕೊರತೆ ಹೇಳುವವರಾಗಿದ್ದಾರೆ. சிலர், ಕೆಲವರು ಸಭೆ ಕೂಡಿ ಬರುವುದಲ್ಲ ಬಿಟ್ಟು ಬಿಡುகிறது போல, ಸಭೆಯನ್ನು ಸೇರಿ ಬರುವುದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುವ ಹಾಗೆ ಬಿಟ್ಟು ಬಿಡಾಮಲ್, ನೀವು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡಿ. ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு, ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಬುದ್ಧಿ ಹೇಳುವ. ஹalleluya, ஹalleluya. சபை ஆராதனை முக்கியங்க. சபை ஆராதನೆ ಮುಖ್ಯ. நான் சபை ஐக்கியத்தை, ಸಭೆಯ ಐಕ್ಯವನ್ನು ತவிர்க்கிறேன் என்று ಅರ್ಥ, ನಾನು ಬಿಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. ಡಿಫಿಕಲ್ಟೀಸ್
difficulties should not never be excuses for missing the church services. சபை ஆராதனை தவறு விடுவதற்கு நம்முடைய கஷ்டங்கள், பாடுகள், சோர்வுகள் ஒருபோதும் சாக்காக இருக்கக்கூடாது. ನಾವು ಸಭೆ ಆರಾಧನೆಗೆ ಬರುವುದಕ್ಕೆ ನಮ್ಮ ಒಂದು ಕಷ್ಟಗಳಾಗಲಿ, ನನ್ನ ಬಲಹೀನತೆ ಆಗಲಿ, ಒಂದು ಕಾರಣಗಳನ್ನು ನಾವು ಹೇಳುವರಾಗಿ, ಕಾರಣಗಳನ್ನು ಹುಡುಕುವರಾಗಿ ನಾವು ಇರಬಾರದು. நான் சபை ஆராதனை தவிர்க்கிறேன் என்று சொன்னால், ನಾನು ಸಭೆ ಆರಾಧನೆಯನ್ನು ನಾನು ಮಿಸ್ ಮಾಡುತ್ತೇನೆ, சபை ஐக்கியத்தை தவிர்க்கிறேன், ಸಭೆಯ ಒಂದು ಒಟ್ಟಿಗೆಯನ್ನು ಒಟ್ಟುಗೂಡುವುದನ್ನು ನಾನು ಬಿಟ್ಟು சபை ஆராதனை தவிர்க்கிறேன் என்று சொன்னால், ಸಭೆ ಆರಾಧನೆಯನ್ನು ಬಿಡುತ್ತೇನೆ ಎಂದರೆ சபை விசாரிப்பை தவிர்க்கிறேன், ಸಭೆಯ ವಿಚಾರಣೆಯನ್ನು ಬಿಡುತ್ತೇನೆ. சபை ஆராதனை தவிர்க்கிறேன் என்று சொன்னால், ಸಭೆ ಆರಾಧನೆಯನ್ನು ನಾನು ಮಿಸ್ ಮಾಡುತ್ತೇನೆ, சபை அன்பை தவிர்க்கிறேன், நிராகரிக்கிறேன். ಸಭೆಯ ಒಂದು ಪ್ರೀತಿಯನ್ನು ನಾನು ಅದನ್ನು ಬಿಡುತ್ತೇನೆ. சபை ஆராதனை நான் தவிர்க்கிறேன் என்று சொன்னால், ಸಭೆ ಆರಾಧನೆ ನಾನು ಮಿಸ್ ಮಾಡುತ್ತೇನೆ, சபை நன்மைகளை நான் தவிர்க்கிறேன், ಸಭೆಯ ಒಂದು ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾನು சபையிலிருந்து வருகிற எல்லா ஆலோசனைகளை தவிர்க்கிறேன், ಸಭೆಯಿಂದ ಬರುವ ಎಲ್ಲ ಆಲೋಚನೆಯನ್ನು ಮಿಸ್ எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய கட்டளையை நான் மீறுகிறேன். ಇದೆಲ್ಲಕ್ಕಿಂತಲೂ ದೇವರ ಕಟ್ಟಳೆಯನ್ನು ನಾನು ಮಿಸ್ ಮಾಡುತ್ತೇನೆ. யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ, யாரு சந்தோஷமா வருவாங்க? ಯಾರು ಸಂತೋಷವಾಗಿ ಬರುತ್ತಾರೆ? கர்த்தர் வீடு, என் அப்பா வீடுன்னு நினைக்கிறவங்க, ದೇವರ ಮನೆ ನನ್ನ ಮನೆ ಅಂತ ಹೇಳುವವರು. அங்க வந்து ஆண்டவரை ஆராதிச்சுட்டு போறவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. ಅಲ್ಲಿ ಬಂದು ಆರಾಧನೆ ಮಾಡಿ ಹೋಗುವವರು ಈ ರೀತಿ சங்கீதக்காரர் மாதிரி பாடுவாங்க, தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. ಕೀರ್ತನೆಗಾರನು ಈ ರೀತಿ ಹಾಡುತ್ತಾರೆ. அப்பா வீட்டுக்கு வரவங்க அப்படி வருவார், நான் போறேன் அப்பா வீட்டுக்கு, அப்படி போய் பாட போறேன். ತಂದೆ ಮನೆಗೆ ಬರುವವರು ಅಷ್ಟು ಸಂತೋಷದಿಂದ ಬರುತ್ತಾರೆ. கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே. ஹல்லேலூயா. ತಲೆಯನ್ನು வந்து ಎತ್ತಿಸುವವರು அப்பா ನೀವೇ ಅಂತ. வீட்டில் எப்போதும் சந்தோஷமே அப்படி பாடிக்கிட்டே வருவாங்க. ಅಪ್ಪ ஹல்லேலூயா. ಮನೆಯಲ್ಲಿ ಯಾವಾಗ್ಲೂ ಸಂತೋಷ ಅಂತ ಹೇಳಿಕೊಂಡೇ ಬರುತ್ತಾರೆ. அப்படி இங்க வந்து அவர் சமூகமே என் சந்தோஷம், அவர் ஆலயமே என் ஆனந்தம் அப்படின்னு பாடணும். ಇಲ್ಲಿ ಬಂದು ಆತನ ಸಮ್ಮುಖವೇ ನನ್ನ ಸಂತೋಷ, Hallelujah. ಆತನ ಆಲಯವೇ From a ನನ್ನ God's ಆನಂದ ಅಂತ church. ಹೇಳುವರಾಗಿರಬೇಕು. God's church ದೇವರ is ಸಭೆ God's home. ಅದು ದೇವರ ಮನೆ. அப்படிதானே? ಆ ರೀತಿ ಅಲ್ವಾ? God's church is God's home னா ದೇವರ ಸಭೆ ದೇವರ ಮನೆಯಾಗಿದೆ. அது ஏன் ஹோம்ங்க? ಅದು ನನ್ನ ಮನೆ. Hallelujah. Hallelujah. சொல்லமா, my church ಹೇಳೋಣ, ನನ್ನ is ಸಭೆ my home. ಅದು ನನ್ನ என் ಮನೆ. சர்ச் என்னுடைய வீடுங்க. ನನ್ನ சபೆ ನನ್ನ ಮನೆ. இது உங்க வீடுங்க. ಇದು ನಿಮ್ಮ ಮನೆ. இங்க வருகிற கடைசி விசுவாசியின் வீடு இது. ಇಲ್ಲಿ ಬರುವ ಎಲ್ಲಾ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಮನೆ ಇದು. இங்க வருகிற முதல் விசுவாசியிலிருந்து சபை முடிய போகிற கடைசி விசுவாசியின் வீடுங்க இது. ಇಲ್ಲಿ ಬರುವ ಮೊದಲನೇ ವ್ಯಕ್ತಿಯು ಆಗಲಿ ಕೊನೆಯ ವ್ಯಕ್ತಿ ಆಗಲಿ இது தனிப்பட்ட நபரின் வீடு அல்ல. ಇದು இதை கண்காணிக்க, இதை மேற்பார்வையிட தான் நான் இந்த இடத்துல இருக்கிறேன். ಇದನ್ನು ವಿಚಾರಿಸಲು, ಇದನ್ನು ಕುರಿತು ನಾನು ಎಲ್ಲವನ್ನು ವಿಚಾರಿಸುವರಾಗಿ ನಾನು ಇಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. அதனால ಅದರಿಂದ சொல்லமா, விட்டு விட்டு வர மாட்டேன். ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟು ಬರೋದಲ್ಲ. என் ஞாபகத்திலே இருக்க கூடாது எப்ப நான் போனேன் அப்படின்னு. ನನ್ನ ஞாபகದಲ್ಲೇ ಇರಬಾರದು ನಾನು ಯಾವಾಗ ಹೋದೆ ಅಂತ. அம்மா எப்ப நான் போனேன் அப்படின்னு இருக்க கூடாது. ಯಾವಾಗ ಹೋದೆ எப்ப ಅಂತ நான் ಇರಬಾರದು. போகல அப்படின்றது இருக்கணும். ಯಾವಾಗ ನಾನು ಹೋಗಲಿಲ್ಲ ಅಂತ சின்ன ಇರುವುದಾಗಿರಬೇಕು. நொண்டி சாக்கெல்லாம் சொல்லி கர்த்தர் சமூகத்தை அலட்சியப்படுத்த வேண்டாம். ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಕಾರಣಗಳನ್ನು ಹೇಳುವರಾಗಿರಬಾರದು. நாய் சாக்கு, ನಾಯಿ பேய் சாக்கு, ನಾಯಿ ಇದೆ, பிசாசு சாக்கு, ದೆವ್ವ ಇದೆ, இங்க ಭೂತ அப்படி ಇದೆ, இருக்கு, இங்க இப்படி இருக்கு, அங்க இப்படி இருக்கு, ಇಲ್ಲಿ ಇದು ಹಿಂಗಿದೆ ಹಂಗಿದೆ ಅಲ್ದಿದೆ, எதுவும் வேண்டாம். ಯಾವುದು ಬೇಡ. அப்பா வீடு, ಅಪ್ಪ ಮನೆ, அப்பாவை ஆராதிக்க போறேன், ತಂದೆ ಮನೆ, ತಂದೆಯನ್ನು அப்பாவை துதிக்க ಆರಾಧಿಸುತ್ತೇನೆ, போறேன். ತಂದೆಯನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யட்டும்.